ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. வாங்க இன்னோட கதைக்கு போகலாம். கௌதம் வீடு. நள்ளிரவு 12 மணி. தூரத்தில் நாய்களின் அதீத இரைச்சல். வீட்டினுள் கௌதம் இதை எதுவும் கேட்காத அளவிற்கு ஹாலில் அமர்ந்து பாடல்களை டிவி வழியே பார்த்து கொண்டிருந்தான். அந்நேரம் திடீரென்று கரண்ட் போனது. கௌதமிற்கு பதட்டமும் குழப்பமும் ஏற்பட்டது. என்றைக்கும் இல்லாமல் இன்று கரண்ட் போனதை எண்ணி கௌதம் ஏன் எதற்கு என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே 2 நிமிடம் கழித்து கரண்ட் மீண்டும் வந்தது. அவனுள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. திடீரென வந்த கரண்ட் பின் 1 நிமிடம் கழித்து மீண்டும் போனது. கௌதமினுள் பயத்தை ஏற்படுத்திய காரணம் பக்கத்து வீட்டின் விளக்கு வெளிச்சம் ஜன்னல் வழியாக நன்றாக தெரிந்தது அவனிற்கு. இப்படி மறுபடியும் போன கரண்ட் 2 நிமிடம் கழித்து வந்தது. இப்பொழுது தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன் மெயின் பாக்ஸில் ஏதோனும் பிரச்சனையா இருக்குமோ என்று நினைத்து கொண்டான். நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே 3வது முறையாக 3 நிமிடம் கழித்து கரண்ட் போனது. கௌதமிற்கு என்ன இது இன்னைக்கு இப்படி கரண்ட் போகுது என்று தன்னுள் வந்த பயத்தை மறைத்து கொண்டு திட்டிக் கொண்டே மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து ஹாலில் உள்ள மேசையின் மீது வைத்துவிட்டு திரும்பினான். அவன் வைத்துவிட்டு திரும்பிய மறுகணமே மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. ஆனால் வீட்டினுள் காற்று வந்த சென்ற மாதிரி ஒரு அறிகுறியும் அவனுக்கு தெரியவில்லை. மீண்டும் மெழுகுவர்த்தியை சற்று பயத்துடனே பற்ற வைத்தான். பற்ற வைத்த மறுகணமே அந்த மெழுகுவர்த்தி மறுபடியும் அணைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் நாய்களின் ஊளையிடும் சப்தங்கள் இப்போது அவன் வீட்டிற்கு அருகில் கேட்டது மேலும் அவனுள் பயத்தை ஏற்படுத்தியது. மேலும் என்ன, இது ஏன் மெழுகுவர்த்தி அணையுது என்று யோசித்தபடியே தனது இடதுபுறம் திரும்பி பார்த்தவனிற்கு அங்கே வெளிச்சம் வந்த ஜன்னல் வழியே காற்று வேகமாக அவனது மேனியை தழுவி சென்றது. மேலும் இப்பொழுது பக்கத்து வீட்டிலிருந்து வந்த விளக்கின் வெளிச்சமும் இப்பொழுது இல்லாமல் இருந்தது. இந்த காற்றினால் தான் அணைஞ்சிருக்குமோ என்ற எண்ணம் அவன் மனதில் உதித்ததால் நடப்பவைகள் சற்று பயத்தையே அவனுள் ஏற்படுத்தியது. உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஜன்னலை சாற்ற எண்ணி ஜன்னல் அருகில் கௌதம் சென்றான். ஆனால் ஜன்னல் கம்பியின் வெளியே ஒரு கையை நீட்டி பார்க்கும்போது அவன் வீட்டு கேட்டின் வலப்புறம் உள்ள மல்லிகை பூச்செடியில் யாரோ ஒருவர் பூ பறிப்பது போல் தெரிந்தது. அதை பார்த்த கௌதமிற்கு இந்த நேரத்துக்கு யார் பூ பறிக்கிறாங்க என்று பார்க்க வேண்டும் என தோன்றியது. மேலும் தன்னுள் எழுந்த பயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வெளியே சென்று பார்த்தான். ஆனால் செடியின் அருகில் சென்று பார்க்கும்போது அங்கு ஒருவரும் இல்லை என்றதும் மேலும் பயத்தை ஏற்படுத்தியது அவனுள். மேலும் சற்று நேரம் செடியே பார்த்துட்டு அங்கே இருந்தவன் இங்கதானே யாரோ நின்னாங்க, ஆனா இப்ப யாரையே காணோமேன்னு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனின் பின் முதுகில் யாரோ ஒருவனின் கை தட்டியது. கௌதமும் பட்டென்று திரும்பி பார்த்தான். ஆனால் பின்னால் யாரும் இல்லை என்றதும் தூக்கிவாறு போட்டது. திடீரென ஒரு கூக்குரல் அவனை மேலும் பயத்துக்கு உள்ளாக்க, என்னது இது, ஒண்ணுமே புரியலையே, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே, ஆனா யாருமே இல்லையே, ஒருவேளை நமக்கு தான் பிரம்மை பிடித்து விட்டதோ என்று நினைத்து கொண்டே முன்புறம் திரும்பிய கௌதமின் முன்னால் நின்றிருந்த ஒரு கரும் கொடிய உருவத்தை கண்டு ஆ என்று கத்தி அலற தொடங்கி கீழே விழுந்து விட்டான் கௌதம். விழுந்தவன் பிறகு கண் விழித்து பார்த்த போதுதான் தெரிந்தது அவன் கண்டது கனவு என்றும் கட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டான் என்றும். கட்டிலிருந்து கீழே விழுந்த கௌதம் பிறகு கண் விழித்து எந்திரித்து நின்ற பின் தான் தெரிந்தது, அடைச்ச கனவுக்காய் இப்படி பயந்தோம், ரொம்ப அசிங்கமா போச்சே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே மீண்டும் தன் வேலையை ஆரம்பித்தான். என்ன வேலைன்னு யோசிக்கிறீங்களா? தூக்கமா வருதான், அதான் மறுபடியும் படுத்து தூங்க போனான். காலை 8 மணி. தூக்கத்தில் இருந்த கௌதமிற்கு ஒரு ஃபோன் கால் நீண்ட நேரமாக வந்து கொண்டே இருந்தது. அதன் சத்தத்தை கேட்டு கண்களை விழித்து கொண்டவன் போனை எடுத்து காதில் வைத்துதான் தெரியும். அவன் காதில் விழுந்த செய்தி அவனை பீதிக்குள்ளையாக்கியது மட்டுமில்லாமல் அலறி அடித்து கொண்டு செல்லும்படியும் அமைய உடனே வீட்டிலிருந்து கிளம்பினான். சிறிது யோசனையிலே ஏன் எதற்கு என்ற கேள்விகளுடனே. ஜிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிகவும் பிரபலமானது. ஒவ்வொரு வருடமும் 100% ரிசல்ட் கொடுக்கும் பள்ளி. இந்த பள்ளியின் கரஸ்பாண்டின் பெயர் ராமையா. அவருக்கு தற்போது 60 வயது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது மகன் கௌதம் வயது 32 இந்த பள்ளியின் பொறுப்பை கடந்த 2 ஆண்டுகளாக ஏற்றுக்கொண்டு நடத்தி வருகிறான். கௌதமிற்கு 2 பெண் பிள்ளைகள், மகிமா வயது 4, சகிமா வயது 2. இவரின் மனைவி ஐஸ்வர்யா வயது 28. ஆனால் கௌதமை பற்றி நன்கு அறிந்திருந்த ஐஸ்வர்யா ஒரு கட்டத்தில் தேவையற்ற அவனுடைய சில செயல்கள் பிடிக்காமல் ஐஸ்வர்யா கௌதமை விட்டு தனது தாயார் வீட்டிற்கு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து சென்று விட்டாள். தற்போது கௌதம் வீட்டில் கௌதம் மற்றும் அவரின் அப்பா வேலைக்காரர்கள் மட்டுமே உள்ளனர். கௌதம் இப்போது அவனது பள்ளிக்கு தான் அவ்வளவு வேகமாக செல்கிறான். கௌதம்
பள்ளியின் கேட்டின் வழியாக உள்ளே செல்ல அங்கு நிறைய போலீசார் இருந்ததை பார்த்து சற்று அச்சம் கொண்டான். ஐயோ, என்ன இது, இவ்ளோ போலீஸ் நிக்குது, நம்மளை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்று ஏதோ ஒரு அச்சம் அவன் முகத்தில் பளிச்சென்று தெரிந்தது. போலீசிடம், என்னாச்சு சார், என்ன எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க என்று சிறிது அச்சத்திலே கௌதம் கேட்டான். கான்ஸ்டபிள், இங்க வாங்க, இவரை கூட்டிட்டு போயிட்டு ஸ்பாட்டை காமிங்க. போங்க கௌதம் சார் என்று சொன்னவர் இன்ஸ்பெக்டர் ரமேஷ். 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் ரூம் அழைத்து சென்ற கான்ஸ்டபிள், பாருங்க சார் என்று வெளியிலேயே நின்று கொண்டார். கௌதம் அந்த ரூமிற்கு அருகில் சென்று ரூம் கதவை சற்று பயத்திலே திறந்து பார்த்தான். அவ்வளவுதான். ஐயோ ஐயோ என்று அலறி அடித்து வெளியே ஓடிய வந்தான். அந்த அறையினுள் உடம்பில் ஒற்று துணி கூட இல்லாமல் ஒரு 30 வயது வயத்தக்க ஆண்மகன் ஒருவன் மர்மமான உரையில் தூக்கிலிட்டு இறந்து கிடந்தான். கண்கள் இரண்டும் பிதுங்கி வெளியே வந்தும் நாக்கு ஒரு நீளிடத்திற்கு தொங்கிக் கொண்டும் இருந்தது. அதை பார்த்துதான் கௌதம் கத்திக்கொண்டு வெளியே ஓடி வந்தான். என்ன சார், என்ன இப்படி, இது எப்படி, ஏன் இப்படி என்று பல கேள்விகள் அவனை ஓடி வந்த கௌதம் ரமேஷிடம் கேட்டபடி இருக்க, சார் சார் ஒரு நிமிஷம், வாயை மூடுங்க, இது உங்க ஸ்கூல், இந்த கேள்வியெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்கணும், அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க என்று கோபமாக பதில் பேசினான் ரமேஷ். சாரி சார், கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டேன், மன்னிச்சிருங்க என கௌதம் சொல்ல, சரி செத்தது யார் என கேட்க, ஸ்கூல் வாட்ச்மேன் சார், அவன் பேர் என்ன? மாத்தையா சார். ஓ, அவர் எதுக்கு இந்த கிளாஸுக்கு போனாரு, இது சூசைடா இல்ல மர்டரா? அதுதான் சார் எனக்கும் தெரியல என்ற கௌதம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லா கிளாஸ் ரூமும் பூட்டி சாவி ஆஃபீஸ் ரூம்ல வச்சிடுவோம் சார், ஆனா இந்த ரூம் எப்படி திறந்திருக்கு எனக்கே குழப்பமா இருக்குது சார் என்று பதில் கூறினான் கௌதம். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க அதற்குள் ஆம்புலன்ஸ் வந்து மாத்தையாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர். ஓகே கௌதம், நான் ஹாஸ்பிட்டல் போய் இது சூசைடா இல்ல மர்டரான்னு டாக்டர் கிட்ட கேட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு உங்களை பார்க்க வரேன் என்று சொல்லிவிட்டு ரமேஷ் கிளம்பினார். சற்று பதற்றத்துடன் அங்கே நின்ற கௌதமின் மனதில் பயமும் குழப்பமும் அதிகமாகவே குடிக்கொண்டிருந்தது. ரமேஷ் மருத்துவமனைக்கு சென்று மாத்தையாவின் உடற்கூறு முடியும் வரை வெளியில் காத்திருந்தான். நிமிடங்களும் நேரங்களும் செல்ல செல்ல மாத்தையாவின் பிரேத பரிசோதனை ஒரு வழியாக முடிவுற்றது. ஆனால் பரிசோதனை முடிவுகளை முழுமையாக முடித்து மாத்தையாவின் உடற்கூறு ரிப்போர்ட்டை நாளை காலை தருவதாக டாக்டர் ரமேஷிடம் கூறினார். மறுநாள் காலை டாக்டர் ரமேஷை அழைத்து மாத்தியாவின் ரிப்போர்ட் இந்தாங்க என்று கையில் கொடுத்தார். கையில் வாங்கிய பின் ரமேஷ், டாக்டர் இவர் எப்படி இறந்தார்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். ஹலோ சார், அவர் எப்படி இறந்தார்னு கண்டுபிடிக்கிறது உங்க வேலை, என்னோட வேலையை நான் சரியா முடிச்சிட்டேன். அது இல்லை சார், இது ஸ்கூலில் நடந்திருக்கேன், ஸோ இது சூசைடா மர்றான்னு கொஞ்சம் சந்தேகம் சார், அதான் உங்களுக்கு எதுனா ஐடியா இருக்கான்னு கேட்குறேன். எனக்கு ஐடியான்னு ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டை நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் வேலை தான், நீங்கள் என்னமோ பண்ணுங்க, இப்போ எனக்கு டைம் ஆகுதுன்னு மிகவும் ஆவேசமாக சொல்லி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று விட்டார் டாக்டர். இவரையும் இப்படி சிறுசிறுன்னு பேசுகிறார் என்று ரமேஷ் யோசித்து கொண்டே ஓகே சார் தேங்க்யூ என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். ரமேஷிற்கு இது சூசைடா இல்ல மர்டரான்னு ஒரே யோசனையாவே இருந்தது. ஆனால் விடைதான் தெரியவில்லை. அதனால் மாத்தையாவின் மனைவி பானுமதியிடம் விசாரிக்க முடிவு செய்தார் ரமேஷ். உடனே மாத்தையாவின் பொண்டாட்டியிடம் சென்று விசாரிக்கவும் செய்தான். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு ஏதாவது உங்க மனசுல இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அதை என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் என்று ரமேஷ் பானுமதியிடம் கேட்டுக்கொண்டிருக்க, பானுமதியோ, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார், ஆனா அவர் இப்போ ஒரு 2 மாசமாவே சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியே புலம்புனாரு என்று மட்டும் பானுமதி ரமேஷிடம் சொன்னார். மருத்துவமனையில் டாக்டர் அவரது அறையில் தலையில் கை வைத்து கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரம் அங்கே திடீரென்று ஒரு நர்ஸ் வந்து பட்டென்று கதவை திறந்து டாக்டர் என்று கத்தினார். ஐயோ, என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், என்னை விட்டுரு என டாக்டர் அலற ஆரம்பித்தார். டாக்டர், நான் தான் என எவ்வளவோ சொல்ல போயும் அவருக்கு அது புரியவே இல்லை. ஒண்ணுமில்லம்மா, எனக்கு ஏதோ டென்ஷன் ஆயிடுச்சு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லவும், டாக்டர் பொய் சொல்லாதீங்க, என்னன்னு சொல்லுங்க, இப்போ இவ்வளோ பதட்டமாயிட்டீங்க, நான் சொல்ல வந்தது கூட நீங்க கேட்கல, என்னன்னு சொல்லுங்கன்னு நர்ஸு கேட்க, உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், ஆனா அதை நீ வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவா? உடனே நர்ஸ், ஓகே டாக்டர் சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நேற்று இறந்து போனா மாத்தியார் ரிப்போர்ட்டை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். ஆமா டாக்டர், எனக்கு தெரியும் நீங்க எடுத்துட்டு போனது, ஆனா நீங்க ஏன் டாக்டர் அதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு கேட்க, அதுவாமா, அவர் தானா இறந்து போகல, அவர் யாரோ ஒருத்தர் உயிரோட இருக்கும்போதே தூக்கு கயிறுல கட்டி இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ இது கொலையா? இதை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கலாமே. அதுக்கு தாமா நான் இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்கு, அது ரமேஷ் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாம்னு அந்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். அதுக்கு நீங்க அவர் வீட்டுக்கு தானே போகணும், உங்க வீட்டுக்கு எதுக்கு போனீங்க நர்ஸ் கேட்க,
என் வீட்டுக்கு போயிட்டு அவர ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு நெனச்சேன். சரி டாக்டர், அதுக்கு என்ன இப்போ? ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போனதும் கொலையாளி உங்கள மிரட்டுனானா? சொல்றத கேளும்மா. வீட்டுக்கு போகும்போதே ஒன் வே ரோட்ல ஒரு மரம் கீழ விழுந்துச்சு. நானும் சடனா பிரேக் போட்டேன். அதுல ரிப்போர்ட் ஃபைல் கீழ விழுந்துடுச்சு. சடன் பிரேக் போட்டா கீழ தானா டாக்டர் விழுகும். இது கூட தெரியாம நீங்க எப்படி டாக்டர் படிச்சீங்க? இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. காமெடி பண்றேன்னு கடுப்பேத்தாதமாம். கீழ விழுந்த ஃபைல நான் எடுக்க கீழ குனிஞ்சேன். அப்ப கார் டோர் தானாவே ஓப்பன் ஆகி வேகமாக காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த காத்துல ரிப்போர்ட் பேப்பர் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் இது ஐப்பசி மாசம். காத்து அடிக்கும் டாக்டர். நீ இப்படியே பேசிட்டு இரு. நான் சொல்றத முழுசா கேட்காதன்னு கோவமா பேசவும், சாரி டாக்டர் நீங்க சொல்லுங்கன்னு கேட்க, நானும் அந்த பேப்பர் எல்லாம் புடிக்கணும்னு அதுக்கு பின்னாடியே ஓடி போனேன். இவ்ளோ பெரிய உடம்ப வச்சுட்டு இவரு ஓடி போனாரா? அத நான் நம்பணுமா? என்று நர்ஸ் மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டாள். ஆனா அத வெளியில சொல்ல. ஏன்னா அவர் கோவமாயிட்டதால. ஆனா அது அது சார் சொல்லுங்க. அதுன்னு என்ன சொல்லுங்க. அது வந்து ரொம்ப தூரம் போயி, அங்க ஒரு சுடுகாட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு. டாக்டர் எதுனா கனவு கண்டீங்களா? அது எப்படி பேப்பருக்கு? என்ன கூகுள் மேப்பா தெரியும்? அது சரியா சுடுகாட்டுக்குள்ள போய் விழுகுறதுக்கு? ஆமா, நான் தான் என்னோட ஃபோன்ல மேப் போட்டு கொடுத்தேன். லூசுத்தனமா பேசாத, சொல்றத மட்டும் கேளுமான்னு டாக்டர் மேலும் கோவமாக சொல்ல, சரி சொல்லுங்க டாக்டர்ன்னு அவள் வாயை மூடிக்கொண்டாள். எனக்கு உள்ள போகவே பயமா இருந்துச்சு. இருந்தாலும் ரிப்போர்ட் எடுக்கணும்னு உள்ள போனேன். இவர் பயந்துட்டாராம். இவர் ஆப்ரேஷன் நெனச்சா நாங்க தான் பயப்படணும். இவரே பயந்துட்டாராம். என மனதிற்குள் மட்டும் புலம்பிக் கொண்டாள் நர்ஸ். ரிப்போர்ட் எடுக்க கீழ குமிஞ்சு ரிப்போர்ட் பேப்பர்ல கை வச்சேன். அப்போ 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 அதுக்கப்புறம் என்ன டாக்டர் ஆச்சு? சொல்லுங்க. அப்போ அப்புறம் என்ன டாக்டர் ஆச்சு? சொல்லுங்கன்னு நர்ஸ் கேட்க, எடுக்காதன்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. நானும் பயத்திலே யார் யாருன்னு என்னோட ரிப்போர்ட்டுன்னு சொன்னேன். இப்போ அந்த ரிப்போர்ட்ட எடுத்தா அடுத்து உனக்கு வேற ஒருத்தர் ரிப்போர்ட் தயாரிக்க வேணும். உசுரு முக்கியம்னா இப்படியே ஓடிருன்னு ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. நான் பயத்திலே ஓடி வீட்டுக்கு போய் படுத்துட்டேன். சரியா 12 மணிக்கு என்னோட ஃபோன்ல நான் அலாரமே வைக்கல. ஆனா என்னோட ஃபோன் அலாரம் அடிச்சுது. எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படுத்துட்டேன். திடீர்னு என்னோட இடது பக்க ஜன்னல்ல இருந்து ரத்த கறையோட ஒரு கை நீளமா வந்து என்னோட கழுத்த பிடிச்சிருச்சு. நான் பயத்திலேயே கத்தி அந்த கையை எடுக்க முயற்சி செய்தேன். ஆனா எடுக்க முடியல. ரிப்போர்ட்ல இருந்தத பத்தி நீ எதுவுமே வாய் திறக்க கூடாது. அப்படி திறந்தா நான் சொன்ன மாதிரி உனக்கும் ரிப்போர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். காலையில ரிப்போர்ட்டை மாத்தி சொல்லணும்னு ஒரே ஒரு குரல். நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கை என் கழுத்தை விட்டுச்சு. அதனால தான் காலையில ரிப்போர்ட்டை பத்தி எதுவுமே அவங்களுக்கு சொல்லல. சரி என்ன இது, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு என்று வியப்புடன் கேட்டாள் நர்ஸ். ஆமா, உன்கிட்ட இப்படி பொய் சொல்லணும்னு பெருமாளுக்கு வேண்டியிருக்கேன். அதான் உன்கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கேன். லூசாமணி, இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? போ போ போய் வேலைய பாரு. இந்த விஷயத்த மட்டும் யார்ட்டயும் சொல்லிடாத. சரி சார் நான் போறேன்னு நர்ஸ் கிளம்பி விட்டார். இங்கு காவல்துறையில் பானுமதியிடம் ரமேஷ் என்னது ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரே என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். ஆமா சார், அப்படித்தான் சொல்லிட்டே இருந்தாரு. நைட்டெல்லாம் சரியா தூங்க கூட மாட்டாரு என பானுமதி சொல்ல, என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ எனக்கு தெரியாம என்னைக்காவது குடிச்சிருப்பாரு. அதைத்தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாருன்னு நினைச்சிட்டு நானும் எதுவும் கேட்கல. சரி ஓகே நீங்க போங்க என சொல்ல, சார் என்ன இது? இந்த அம்மாவும் ஏதும் தெரியலன்னு சொல்றாங்களே! இது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? என கான்ஸ்டபிள் மாரி கேட்க, அதான் எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிப்போம் இருங்க என ரமேஷ் சொல்ல, சார் ஒருவேளை இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பியிருக்காரு. அந்த தப்புனால யாராவது இவர கொன்னுருப்பாங்களோ சார் என சப் இன்ஸ்பெக்டர் ஜெகன் சொன்னார். ஏன் இப்படி சொல்றீங்க? ஒருவேளை அந்த தப்புனால இவர் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு இவரே செத்துருக்கலாமே என ரமேஷ் சொல்ல, அப்படியும் இருக்கலாம் சார். ஆனா இது சூசைடா மர்டரான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என சப் இன்ஸ்பெக்டர் ஜெகன் கூறினார். ஆமா, ஆனா ஸ்கூல்ல சேர்த்தது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு என ரமேஷ் சொன்னார். சார் நீங்க சொன்ன மாரி பார்த்தா மாத்தையா வேலை செய்யும் போதே அவர் பண்ண தப்ப நினைச்சு செத்துருக்கலாம். அத நான் சொன்ன மாரி பார்த்த யாராவது அவர அங்கேயே கொன்னுருக்கலாம் என சப் இன்ஸ்பெக்டர் ஜெகன் சொல்ல, அப்படி பார்த்தாலும் கீழ இருக்கிற கிளாஸ் ரூமை விட்டுட்டு ஏன் 3வது மாடியில இருக்க அந்த ரூமுக்கு போய் அவர் சாகணும் என ரமேஷ் கேட்க, அதுவும் 12வது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல எதுக்கு சாகணும் என்று அவர் சொல்லும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் ரமேஷின் மேசையின் மீது வைத்திருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து விட்டது. கான்ஸ்டபிள் அந்த கண்ணாடி துணியெல்லாம் கிளீன் பண்ணிருங்கன்னு ரமேஷ் சொல்ல, சார் நான் ஒன்று சொல்லட்டுமா என ஏட்டு கேட்க, சொல்லுங்க. அவர் என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பியிருக்காரு. நீங்க அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸை சூசைடா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல என ஏட்டு சொல்ல, சரியா சொன்னீங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் என சப் இன்ஸ்பெக்டர் ஜெகன் சொன்னார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்க ரமேஷ் ஆழ்ந்த யோசனைக்கு சென்று விட்டார். சார் என்ன யோசிக்கிறீங்க? இவர் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா சார்? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜெகன். அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, யாரையெல்லாம் விசாரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அவங்க மனைவிக்கு ஒண்ணும் தெரியல சார். அடுத்து வேற யாரையாவது தான் விசாரிக்கணும். அவங்க அண்ணாவ விசாரிச்சு பார்ப்போம்.
சார் அப்படியே அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கௌதமியும் விசாரிக்கணும் சார் என ஜெகன் சொல்ல, ஆமா அவங்க ஸ்கூல்ல வருகை பதிவேடு இருக்கும். அதுல ஒரு 2 மாசத்து அளவுல இவர் எத்தன நாள் லீவ் போட்டிருக்கான்னு பார்க்கணும். அந்த லீவ் நாள்ல இவர் என்ன பண்ணாரு, எங்க போனாருன்னு கண்டுபிடிச்சா இது ஈஸியா போயிடும் என ரமேஷ் சொல்ல, ஆமா சார் என்று ஜெகன் கூறினார். ஐயோ மறந்தே போச்சு. நான் ரிப்போர்ட் கிடைச்சத கௌதமுக்கு கால் பண்றேன்னு சொன்னனே. உடனே கால் பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். சார் அப்படியே இங்க கௌதம வர சொன்னீங்கன்னா, நம்மளுக்கும் விசாரிக்க கொஞ்சம் ஈஸியா போயிடும் ஜெகன் சொல்ல, அப்படியே பண்ணிடலாம் என்று சொல்லி ரமேஷ் கௌதமிற்கு ஃபோன் செய்து, ஹலோ சொல்லுங்க சார், நான் கௌதம் பேசுறேன். சார் நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஓகே சார் நான் வரேன். கௌதம் பள்ளியிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். அங்கு வாங்க கௌதம் உட்காருங்கன்னு ரமேஷ் சொல்ல, வணக்கம் சார் சொல்லுங்க ரிப்போர்ட் என்னாச்சு? அதெல்லாம் வாங்கியாச்சு கௌதம். எனக்கு ஒரு டவுட். அதான் உங்கள வர சொன்னேன். ஓகே சார் என்ன டவுட் சொல்லுங்க. மாத்தையா இறந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க மனைவி கிட்ட சொல்லி புலம்பியிருக்காரு. அவர் பண்ண தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போதான் இது சூசைடா இல்லையான்னு தெரியும். அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும் கௌதம் என கேட்க, என்ன தப்பா நான் என்று அவர் மிகவும் ஆவேசமா கத்திக்கொண்டே நாற்காலியை விட்டு எந்திரித்து, என்ன சொல்றீங்க, என்ன தப்பு என்ற முகம் வேர்க்க பதட்டத்துடன் கேட்டான் கௌதம். ஐயோ சார் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க, முதல்ல உட்காருங்க ஜெகன் சொல்ல, கௌதம் உட்கார்ந்த பின் மேசையின் மீது உள்ள தண்ணீரை எடுத்து குடித்தான். கௌதம் மாத்தையா எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காரு, எந்தெந்த நாள்ல லீவ் போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியணும் என ரமேஷ் கேட்க, சார் அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கும் சார். ஹாஸ்டலா? ஸ்கூல் ரிஜிஸ்டர் எதுக்கு ஹாஸ்டல்ல வச்சிருக்கீங்க? ஹாஸ்டல் வார்டன் தான் சார் அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அங்கேயே இருக்கும் என கௌதம் சொல்ல, ஹாஸ்டல் எங்க இருக்கு? ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள தான் இருக்கு சார். ரெண்டுக்கும் ஒரே கேட் தான். லேடிஸ் ஹாஸ்டல். அதனால ஸ்கூலுக்கு உள்ளேயே வச்சிருக்கோம் சார். சரி ஓகே, நாளைக்கு நாம எல்லாரும் ஹாஸ்டல் வார்டனை பார்த்து அந்த ரிஜிஸ்டரை வாங்கி அதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். கௌதம் நீங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் ரமேஷ் சொல்ல, ஓகே சார் காலையில நான் நேரமாவே ஸ்கூலுக்கு வந்துடுறேன். இப்போ கிளம்புறேன்னு கௌதம் அவனது வீட்டிற்கு சென்று டிவி பார்க்க சோபாவில் அமர்ந்தான். டிவியில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் ஓட அதை கேட்டதும் தன் மகள் ஞாபகம் வரத் தொடங்கியது கௌதமிற்கு. தன் மகள்களிடம் பேச நினைத்த கௌதம் தன் மனைவி ஐஸ்வர்யாவுக்கு கால் செய்தான். ஹலோ ஐசு, சொல்லியா இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண என்று வெறுப்புடன் பேசினாள் மனைவி. ஐசு எனக்கு பிள்ளைங்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கொஞ்சம் ஃபோன் பண்ண, கொஞ்சம் கொடுக்குறியா என்ற ஏக்கத்துடன் கேட்க, யோ உனக்கு சொன்னா புரியாதா, நீ என்னைக்கு நல்லவனா திருந்து வரையோ அப்போதான் அதுங்க உன் புள்ள, மரியாதையா சொல்றேன் இப்போ ஃபோன் வச்சிரு, இனிமே ஃபோன் பண்ணாத சொல்லிட்டேன் என்று ஆவேசமாக பேசி ஃபோனை கட் செய்து விட்டாள் ஐஸ்வர்யா. தன் மகளிடம் பேசவில்லையே என்ற ஏக்கத்திலேயே கௌதம் சோபாவில் படுத்தே உறங்கிவிட்டான். விடிந்ததும் ஹாஸ்டல் வார்டனை பார்ப்பதற்காக கௌதம், ரமேஷ், ஜெகன் இவர்கள் மூவரும் சென்றனர். ஹாஸ்டல் வெளியே ஒரு பள்ளி மாணவி பல் துலக்கிக் கொண்டிருந்தார். ஏமா பாப்பா வார்டன் எங்க என ஜெகன் கேட்க, சார் அவர் தூங்கிட்டு இருப்பாரு போல, இன்னும் வெளியே வரல என்றால் அந்த மாணவி. இன்னுமா தூங்குறாரு, கொஞ்சம் கூட பொறுப்பில்லை என ரமேஷ் சொல்ல, சார் இல்ல எப்பயுமே நேரமா எந்திரிச்சுவாரு, இன்னைக்கு என்னன்னு தெரியல இன்னும் எந்திரிக்கல. சரி வாங்க நாமளே போய் அவரை எழுப்பலாம் என கௌதம் மூவரும் 2வது மாடியில் உள்ள வார்டு ரூமுக்கு சென்று கொண்டிருந்தனர். இடையில் ஒரு ரூமின் அருகில் செல்லும்போது மட்டுமே வேகமாக காற்றடித்து ரூமின் கதவு டபக் டபக் என்று அடிக்க ஆரம்பித்தது. அதற்கு அருகில் உள்ள ரூம் தான் வார்டன் ரூம். கௌதம் ரூம் கதவை தட்டி அவரை எழுப்ப, சார் ரூம் உள்ள தாப்பால் போடல, திறந்து தான் இருக்கு என கௌதம் சொல்ல, அப்படின்னா அவரை கூப்பிடுங்கன்னு ரமேஷ் மணி வார்டன் பெயரை கூப்பிட்டு, யோ மணி வெளியே வாயா, என்ன பண்ற உள்ள? வெகு நேரம் கத்தியும் வார்டன் வெளியே வரவில்லை. என்னாச்சுன்னு உள்ள போய் பாருங்க ஜெகன், அவருக்கு காது கீது கேட்காதோ என்னவோ என ரமேஷ் சொல்ல, ஜெகனும் கௌதமும் உள்ளே சென்றனர். அதே சமயத்தில் ரமேஷிற்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ரமேஷ் போனை எடுத்து பேசுவதற்காக சற்று தொலைவில், அதாவது வார்டன் ரூமிற்கு பக்கத்தில் உள்ள ரூமின் அருகே வந்தாள். முன்னர் போலவே இப்போதும் காற்று வேகமாக அடித்து கதவுகள் பட் பட் என்று அடிக்கத் தொடங்கியது. ஐயோ சார் சார் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க என கௌதம் மற்றும் ஜெகன் 2 பேரும் கத்த, ரமேஷ் இவர்கள் கத்துவதை கேட்டு போனை கட் செய்துவிட்டு உள்ளே சென்று பார்த்த ரமேஷ் அதிர்ச்சியில் திகைத்தான். அங்கு வார்டன் மணியும் மாத்தையாவைப் போலவே தூக்கிலிட்டு இறந்து கிடந்தான். கௌதம் மற்றும் ஜெகன் கத்துவதை கேட்ட ஹாஸ்டல் மாணவிகள் அனைவரும் வார்டன் ரூமிற்கு ஓடி வந்தனர். ஹாஸ்டல் மாணவிகள் அனைவரும் வார்டன் ரூமை சுற்றியே நின்றனர். கடவுளே இது என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு மனதில் நினைத்து கொண்டே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வர வைத்தார் ரமேஷ். இவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்காக மாத்தையாவை அனுப்பிய மருத்துவமனைக்கே மணியின் உடலையும் அனுப்பி வைத்தனர். ஆனால் மாத்தையாவை பரிசோதனை செய்த டாக்டர் அன்று லீவ் என்பதால் வேறு ஒரு டாக்டர் தான் மணியின் உடலை பரிசோதனை செய்ய முடிவு செய்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று ரமேஷ் மற்றும் ஜெகன் இருவரும் தேடினர். கௌதமினின் மனமும் என்ன இப்படி ஆகிடுச்சு, என்ன நடக்குதுன்னே புரியலே என்ற மனக்குழப்பத்தில் நின்றான்.
வார்டன் ரூமின் கதவு அருகில் ஒரு ஜென்ஸ் வாட்ச் கிடப்பதை ஜெகன் பார்த்து, சார் அங்க பாருங்க ஏதோ வாட்ச் கிடக்குதுன்னு ரமேஷிடம் சொன்னான். ரமேஷும் கதவு அருகில் சென்று அந்த வாட்சை எடுத்து இது யார்தான் இருக்கும் என்று யோசித்தான். ஹாஸ்டலில் வேலை செய்பவர்கள் அனைவரையும் அழைத்து நேற்று என்ன நடந்தது என்று விசாரிக்க தொடங்கினான் ரமேஷ். அதில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த வேலவன், சார் சார் நேற்று நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அவர் ரூமுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க சார் என்று வேலவன் ரமேஷிடம் சொன்னான். ஓ, அதனால தான் அவன் வாட்ச் கதவு கிட்டேயே விழுந்துருச்சோ? அது சரி, 2 மணிக்கு நீங்க ஏன் வெளியே வந்து வார்டன் ரூமை பார்த்தீங்க? சார் நான் பாத்ரூம் போக வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரூமுக்கு நேர் எதிர் தான் அவர் ரூம். ஸோ நான் வெளியே வந்ததும் முதல்ல அவர் ரூம் தான் தெரியும். ஓகே சரி, தேங்க்ஸ் என ஜெகன் சொல்ல, ஜெகன், கௌதம், ரமேஷ் மூவரும் மருத்துவமனைக்கு செல்வதற்காக பள்ளியை விட்டு வெளியே கிளம்பினர். கௌதமின் வண்டியில் மட்டும் பள்ளியின் கேட் வேகமாக அடித்து கார் கண்ணாடி உடைந்தது. வண்டி தடுமாறி சுவற்றில் மோதி நின்றது. ரமேஷ், ஜெகன் இருவரும் கௌதமிற்கு என்ன ஆச்சு என பார்ப்பதற்காக வேகமாக சென்றனர். ஆனால் கௌதமிற்கு ஒன்றுமாகவில்லை. கௌதமை வீட்டிற்கு செல்ல சொல்லிவிட்டு ரமேஷும் ஜெகனும் மருத்துவமனைக்கு சென்றனர். மருத்துவமனையில் மணியின் ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்தனர். 2 மணி நேரம் கழித்து டாக்டர் ரமேஷை அழைத்தார். சொல்லுங்க டாக்டர். சார் இது மர்டர் தான். என்னங்க எப்படி சொல்றீங்க என கேட்க, ஆமா சார், அவர் தூக்கு போட்டு இறந்து போகல. அவரோட கை நரம்ப யாரோ அறுத்து விட்டுருக்காங்க. அதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு. கை நரம்பாம்? அப்படி அங்க ஏதும் தெரியலையே டாக்டர் என ரமேஷ் கேட்க, இல்லைங்க, நரம்பு அறுக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி கையை நல்லா கழுவி விட்டுருக்காங்க. ரமேஷ் யோசித்து கொண்டே வெளியே வந்தான். சார் டாக்டர் என்ன சொன்னாங்க? இது மர்டர்னு சொல்றாங்க. மணி தூக்கு போட்டு இறந்து போகலையாம். அவரோட கை நரம்பு அறுக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் கை நரம்பு அறுக்கப்பட்டு இறந்து போனா அவங்க ரூம்ல ரத்தம் எதுவுமே இல்லையே சார். ஒரே ஒரு வாட்ச் மட்டும்தானே இருந்தது. ஒருவேளை கொலையாளி அவர் கை நரம்பு அறுத்து கொலை பண்ணிட்டு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு இவரை தூக்குல போட்டிருப்பானோ, ரத்தத்தை கிளீன் பண்ணிட்டு கூட இப்படி பண்ணிருக்கலாமோ என ஜெகன் சொல்ல, ஜெகனிடம் ரமேஷ் கேட்க, சார் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வழியில் சரிதான். இதை நான் சொல்லலை, டாக்டர் சொன்னாங்க. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரி இருங்க, நான் போய் ரிப்போர்ட் ஃபைல் வாங்கிட்டு வரேன். ரமேஷ் ரிப்போர்ட் ஃபைலை வாங்க மருத்துவ ரூமிற்கு சென்னார். டாக்டர் ஃபைல் ரெடியாச்சா? இந்தாங்க என்று டாக்டர் ஃபைலை கொடுக்க வரும்போது வேகமாக காற்று வீசியதால் ஃபைல் எல்லாம் ஜன்னல் வழியாக வெளியே பறந்தது. ரமேஷ் மற்றும் ஜெகன் இருவரும் ஒவ்வொரு பேப்பராக தேடி எடுத்தனர். பிறகு ஸ்டேஷனிற்கு சென்று இந்த கேஸை பற்றி பேச கௌதமியும் வர வைத்தனர். சார் உங்கள் ஸ்கூலில் 2 கொலை நடந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம் ஸ்கூலில் தான் இருக்குது. சார் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இப்போ நம்பர் 1 இடத்துல எங்கள் ஸ்கூல் தான் இருக்குது. இது பிடிக்காம ஸ்கூல் பேரை கெடுக்கணும்னு யாராவது இப்படி பண்ணுறாங்களா? ஒன்றுமே புரியல சார் என கௌதம் சொல்ல, கௌதம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. நேற்று தான் நாம் மாத்தையாக இருந்ததை பற்றி விசாரிக்கணும்னு வார்டன் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு காலையில் அவரும் இறந்துட்டாரு. இதெல்லாம் எப்படி? அதுவும் நம்ம மணியை பார்க்க போகிற எப்படி கொலையாளிக்கு தெரியும் என ஜெகன் கேட்க, அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. ஜெகன் ஹாஸ்டலில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தல அந்த வேலனை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், இப்பயே கூட்டிட்டு வரேன் என ஜெகன் ஹாஸ்டல் சென்று வேலனை அழைத்து கொண்டு ஸ்டேஷன் வந்தான். வேலன் உடனே சொல்லுங்க சார் கேட்க, உட்காருங்க என ரமேஷ் சொல்ல, வேணாம் சார் நான் நின்னுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க தானே கடைசியா மணி யாரு கூடயே பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார், அவன் எப்படி இருந்தான்னு அடையாளம் தெரியுமா? சார் இருட்டில் எனக்கு ஒன்றும் தெரியல சார். ஆனால் அவர் கூட யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். ஓகே, இந்த வாட்ச் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சார் இது மணி அண்ணா வாட்ச் தான் சார். மணி வாட்சா? நல்லா தெரியுமா உனக்கு? சார் இது மணி அண்ணா வாட்ச் தான், எனக்கு நல்லா தெரியும். சரி நீங்கள் போகலாம். வேலன் ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்பும் போது வேப்ப மரத்திலிருந்து ஒரு மைனா பறந்து வந்து அவன் தோள் மீது அமர்ந்து கொண்டது. இதை பார்த்த ரமேஷும் ஜெகனும் அந்த காட்சியை ரசித்தனர். சார் மணி ரிப்போர்ட் கொஞ்சம் காட்டுங்க என கௌதம் கேட்க, ஜெகன் அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுங்க என்று ரமேஷ் சொல்லவும் ஜெகனும் ரிப்போர்ட்டை எடுத்து கௌதமிடம் கொடுத்தான். கௌதம் படித்துக்கொண்டே, சார் சார் என்ன இது இந்த ரிப்போர்ட்டில் என்று ஏதோ சொல்ல வரும்போதே கௌதமின் போன் அடிக்க ஆரம்பித்தது. கௌதம் போனை எடுத்து பார்த்தபோது அதில் அவனின் மனைவி ஐஸ்வர்யா கால் செய்தார். ஆனால் கௌதம் இங்கு பேசிக் கொண்டிருப்பதால் ஐஸ்வர்யாவின் காலை கட் செய்து விட்டான். சாரி சார், என்ன இது, இதில் எப்படி இருந்திருக்க இல்லையே என்று பதட்டமாக கௌதம் ரமேஷிடம் கேட்டாள். என்ன சொல்றீங்க? நான் தான் படித்து வாங்கிட்டு வந்தேன், நல்லா பாருங்க. சார் உண்மையிலே இதில் அந்த பேப்பர் மட்டும் இல்லை என கௌதம் சொல்ல, இங்கே கொஞ்சம் கொடுங்க நான் பார்க்குறேன்னு ஜெகன் வாங்க. ஆமாம் சார், அந்த பேஜ் இதில் இல்லை. என்ன சொல்கிறீங்க ஜெகன்? சார் அந்த காற்றுல பேப்பர் பறந்து போச்சுல, அதில் இந்த பேப்பர் மிஸ் ஆகிருக்கு சார். சோ கடவுளே, இந்த கேஸில் ஒரு துப்பும் கிடைக்க மாட்டேங்குது ரமேஷ் சொல்ல, இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கௌதமிற்கு மற்றொரு முறை ஃபோன் கால் வந்தது. அதில் கௌதமின் மனைவி ஐஸ்வர்யா தான் பேசினான். கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? உங்கள் வீட்டுக்கா? இல்லை நம்ம வீட்டுக்கு. என்ன சொல்கிறேன்? ஆமாங்க, இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு கோவம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, அதான் உங்களை தேடி வந்துட்டேன்னு ஐஸ்வர்யா சொன்னதும், சரி இரு இப்போவே வரேன் என கௌதம். சார் சார் கோச்சிட்டு ஃபோனை என் பொண்டாட்டி திரும்பி வீட்டுக்கு என்கிட்டே வந்துட்டா சார், நான் உடனே வீட்டுக்கு போகணும் சார் கௌதம் கேட்க,
சரி போங்க என ஜெகன் மற்றும் கௌதம் கௌதம் தனது வீட்டிற்கு சென்றதும் மனைவி ஐஸ்வர்யாவை பார்த்து கண்கலங்கியபடி நின்றான். தனது 2 குழந்தைகளையும் கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தான். சரி சரி, இப்போ தான் 4 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்கல்ல, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துருங்க என கௌதமின் அப்பா ராமையா சொல்ல, ஆமாப்பா கோவிலுக்கு போகணும், என்னன்னு தெரியல, எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு, அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போனா கொஞ்சம் மனசு நிம்மதி அடையும். ஆமாடா கௌதம், நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரிப்பா என்று சொல்லிக்கொண்டே கௌதம் சென்று விட்டான். அங்கு ரமேஷும் ஜெகனும் பனி நிறைந்து கிடந்த ஹாஸ்டலுக்கு சென்று அவரின் ரூமை நன்கு பரிசோதனை செய்தனர். ஜெகன், என்ன பண்றீங்க? சார், அது ஒண்ணுமில்ல, அவர் கை நரம் அறுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, அதான் அவர் இறந்து கிடந்த இடத்துல ஏதாவது ரத்த வாடை வருதான்னு மோந்து பாக்குறேன் சார், உங்க அறிவுல தீய வைக்க. சார், ஆனா இங்க பினாயில் வாசம் தான் சார் வருது. பினாயிலா? ஆமா சார், பினாயில் வாசம் வருதா? உங்க மூக்குல எதுனா பிரச்சனையா என ரமேஷ் கேட்க, ஏன் சார் இப்படி கேட்கிறீங்க? பின்ன என்னையா, அங்க இருந்து வர்றது பினாயில் வாசம் இல்ல, சென்ட் வாசனை. சென்டா சார் அது? பினாயில் தான். யோ நீ லூஸா? அது ஆக்சென்டியா? இதுக்கு தான் எங்கேயாவது போனா சென்ட் போடணும்னு சொல்றது. சாரி சார், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வாங்க, நான் ஆஃபீஸுக்கு போறேன்னு ரமேஷ் சொல்ல, சரிங்க சார் என ஜெகனும் 2 மணி நேரம் கழித்து ரமேஷ் ஆஃபீஸில், சார் சார், அங்கே பெருசாக ஒரு க்ளூவும் கிடைக்கல சார். ஒன்றுமே கிடைக்கலையா? ஆமாம் சார், இதை எப்படி கண்டுபிடிக்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இருங்க. சரி சார், நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன்னு ஜெகன் சொல்ல, சில நிமிடங்கள் கழித்து, சார் ஒருவேளை கொலைக்காரன் கொலை பண்ணிட்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ரத்தத்தை எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பானோ? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். கை நரம்பு அறுத்து விட்டுட்டு அதில் வந்து ரத்தத்தை க்ளீன் பண்ணிட்டு வாசம் வராமல் இருக்க சென்ட் போட்டு விட்டுருப்பானோன்னு ஒரு சந்தேகம். அப்படியும் இருக்கலாம் சார். சார், அப்புறம் மணி வீட்ல இருந்து யாராவது கேஸ் கொடுக்குறாங்களான்னு கேட்கணும் சார். அவங்கள வர சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம்தான், வரட்டும். இது அவரோட வாட்ச் தானே, அதையும் கொடுத்துருவோம். அங்க ஐஸ்வர்யா, கௌதம் மற்றும் அவர்களின் 2 பிள்ளைகளும் கோவிலுக்கு செல்வதற்காக புறப்பட்டிருந்தன. காரில் மகிழ்ச்சியாக பாட்டு கேட்டு ஆனந்தமாக சென்று கொண்டிருந்தன. திடீரென எதிரில் வந்த மணல் லாரி ஒன்று மோதுவது போல் ஒரு தடுமாற்றம். பட்டென்று கௌதம் காரை நிறுத்திவிட்டான். காரிலிருந்து இறங்கி ஒரு சிறிது பதட்டத்துடனே தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் கிளப்பிச் சென்றான். கோவிலையும் வந்தடைந்தனர். கோவில் நுழைவாயில் கேட்டு அடைந்ததும் ஐஸ்வர்யன் மயங்கி கீழே விழுந்து விட்டாள். கோவிலில் உள்ள அனைவரும் ஐஸ்வர்யா அருகில் வந்து முகத்தில் தண்ணீர் தெளித்து தூக்கிவிட்டார்கள். கௌதமிற்கு ஒரே பதட்டம். கோவில் ஐயர் மற்றும் தர்மகத்தா விரைந்து வந்து கௌதம் மற்றும் ஐஸ்வர்யா உள்ளே அழைத்து சென்றனர். வாங்க தம்பி வாங்க, ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாரு நீங்க வர்றீங்கன்னு. வாங்க தம்பி என தர்மகத்தா சொல்ல, என்னாச்சம்மா, ஏன் மயங்கி விழுந்துட்டீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா என ஐயர் ஐஸ்வர்யாவிடம் கேட்க, ஐஸ்வர்யாவுடனே அந்த மயக்க நிலையிலே இருப்பதால் எந்தவித பதிலும் அவளால் கூற முடியவில்லை. அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, கோவிலுக்கு வரதால காலில இருந்து சாப்பிடாம விரதம் இருந்தான், அதான் மயக்கம் வந்துடுச்சுன்னு கௌதம் சொல்ல, சரி வாங்க எல்லாரும் உள்ளே போலாம். அம்மா, நீங்க பொங்கல் வச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ள சாமிக்கு அலங்காரம் பண்ணிடுறேன்னு ஐயர் சொல்லவும், சரிங்க சாமி என ஐஸ்வர்யா பொங்கல் வைக்க தொடங்கினாள். கௌதம் தனது 2 பிள்ளைகளையும் அழைத்து கோவிலை சுற்றி காட்ட தொடங்கினான். பொங்கல் வைத்து முடித்த பின் சாமிற்கு படைப்பதற்காக ஒரு தட்டில் பொங்கல் கொஞ்சம் எடுத்து வைத்து ஐஸ்வர்யா ஐயரிடம் கொடுக்கும்போது கோவிலின் சுவற்றில் உள்ள பள்ளி ஐஸ்வர்யா முதுகின் மேல் விழுந்து அதனால் சற்று நிலை தடுமாறிய ஐஸ்வர்யா பொங்கல் தட்டை கை தவறி விட்டுவிட்டாள். பொங்கல் கீழே விழுந்து விட்டது. தம்பி, ஏதோ சகுனமே சரியில்லை, நீங்க கொஞ்சம் பெரிய ஐயரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா எல்லாம் நல்லதாவே நடக்கும் என தர்மகத்தா சொல்லும். பெரிய ஐயரா? யார் அது என கௌதம் கேட்க, அவருக்கு 99 வயதாகுது தம்பி, இன்னுமே இந்த கோவில்ல அவர் சொல்றதுதான் நாங்க எல்லாரும் கேட்போம். அப்பாவுக்கு அவரை ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்களும் அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க தம்பி என தர்மகத்தா சொல்ல, ஓ அப்பாவுக்கு நல்லா தெரியுமா, அப்போ சரி என பெரிய ஐயரை பாக்குறீங்களா தம்பி என ஐயர் கேட்க, சரி வாங்க, எனக்கும் மனசே சரியில்லை, இங்க இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவர் இருக்காரு தம்பி, வாங்க போகலாம். தூரமா இருக்காரா? இங்க கோவில் இல்லாம அவர் ஏன் அங்க என்ன பண்றாரு? அங்க முனீஸ்வரர் கோவில் இருக்கு தம்பி, அங்கதான் அவர் இருக்காரு, நாம தான் அவரை போய் பார்க்கணும் தம்பி. முனீஸ்வரரா என ஐஸ்வர்யா கேட்க, ஆமாமா, அங்கதான் அவர் இருப்பாரு, அங்க பில்லி சூனியம் பேய் பிசாசுன்னு எல்லாம் ஓட்டுவாங்க. என்னது பேய் பிசாசா என ஐஸ்வர்யா பயப்பட, சரி வாங்க போகலாம். ஐசு வேணாம் என கௌதம் சொல்ல, ஏங்க நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு மனசே சரியில்லை, அது மட்டும் இல்லாம காலைல இருந்து சாப்பிடாம இருந்தாலும் மயக்கம் வர்ற மாதிரியே இருக்கு என ஐஸ்வர்யாவும் சொல்ல, ஆமா தம்பி, அம்மா இங்கேயே இருக்கட்டும், அந்த கோவிலுக்குள்ள நடந்துதான் போகணும், காட்டுக்குள்ள வண்டி எல்லாம் போகாது, அதனால நாம மட்டும் போயிட்டு வரலாம் என தர்மகத்தாவும் சொல்ல, சரி வாங்க போகலாம் என கௌதம், ஐயர், தர்மகத்தா, கௌதமின் முதல் மகள் மகிமா எல்லாரும் பெரிய ஐயரை பார்க்க முனீஸ்வரர் கோயிலுக்கு சென்றனர். ஐஸ்வர்யாவும் அவனது 2வது மகள் சகிமாவும் இங்கேயே இருந்தனர். முனீஸ்வரர் கோவிலுக்குள் கௌதம் காலடி தடத்தை வைக்கும் முன்னே, அங்கேயே நில்லுங்கள், உள்ளே வராதீங்க என்ற ஒரு குரல் கண்ணீர் என்று கேட்டது.
இந்த குரல் எங்கே இருந்து வருகிறது என்று எல்லோரும் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தனர். சற்று தொலைவில் காவி வேட்டி அணிந்த ஒரு முதியவர் வருவதை கௌதம் பார்த்து தர்மகத்தாவிடம் கூறினார். அவர்தான் தம்பி பெரிய ஐயர். பெரிய ஐயர் கௌதம் அருகில் வந்து, இங்கே இரு, உள்ள வராத என்று அதட்டும் குரலோடு அதட்டி சொன்னார். ஏன் ஐயா இப்படி சொல்றீங்கன்னு ஐயர் கேட்க, நீ வாயை மூடு, ஏன் அவன் பேச மாட்டானா என அவர் கேட்க, ஐயா மன்னிச்சிடுங்க, ஏன் எங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கௌதம் கேட்க, உன்னை மட்டும்தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன், இவங்களெல்லாம் உள்ள வரலாம் என பெரிய ஐயர் சொல்ல, ஏன் ஐயா நான் மட்டும் உள்ள வரக்கூடாது, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என கௌதம் கேட்க, கோபமா, நீ பண்ணுன வேலைக்கு கோவப்படாம குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஊட்டி கொஞ்சுவாங்களா? ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பண்ணுன பாவத்தை நினைச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். ஐயா என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே எல்லாம் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே புரியல. 2 உசுறு தான் போயிருக்குன்னு நினைக்காத, அடுத்து உன் குடும்பத்துல தான் ஒரு உசுறு போக போகுது, அதை முடிஞ்சா காப்பாத்திக்க என்ன பெரியய்யர் சொல்லும். ஐயா என்ன இப்படி சொல்றீங்க, நான் கோவிலுக்கு வரும்போதே மணல் வண்டி மோதி இருக்கும், ஏதோ தப்பிச்சிட்டோம், ஆனா இங்க வந்ததும் என் மனைவி மயங்கி விழுந்துட்டா என கௌதம் சொல்ல, இன்னும் உனக்கு பிரச்சனை வரும்டா, அது உன் மனைவியா கூட இருக்கலாம், இப்போ உன் மனைவி எங்க, அந்த கோவில இருக்கா ஐயா என சொல்ல, சரி வா, நான் உன் மனைவிய பார்க்கணும். சாமி நீங்க இங்கேயே இருங்க, நாங்களே அவங்கள கூட்டிட்டு வரோம், நீங்க எதுக்கு சாமி அவ்வளவு தூரம் வரணும் என தர்மகர்த்தா சொல்ல, இல்ல பரவாயில்ல, நானே அங்க வரேன், வாங்க போகலாம் என இங்கு கோவிலுள் ஐஸ்வர்யாவும் அப்படின்ற 2வது மகளும் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். கௌதம் மற்றும் அனைவரும் கோவிலை வந்தடைந்தனர். பெரிய ஐயர் மற்றும் கௌதம் எல்லோரும் இவர்கள் விளையாடுவதை பார்த்தபடியே நின்றனர். கௌதம் ஐஸ்வர்யாவை அழைப்பதற்காக ஐஸ்வர்யா என்று கத்தினார். ஆனால் பெரிய ஐயரோ, நிறுத்து, அவங்கள கூப்பிடாத, கொஞ்ச நேரம் பொறு, என்ன பண்றாங்கன்னு பாப்போம் என்று சொல்லியபடியே நிறுத்திவிட்டார். அப்பொழுது சகிமா 1½ வயது குழந்தை என்பதால் சரியான நடையின்றி தத்தக்கா புத்தக்கான நடந்து தனது அம்மா ஐஸ்வர்யிடம் விளையாடினாள். திடீரென்று சகிமா கீழே விழ வலி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினாள். ஐஸ்வர்யா உடனே தனது மகளை கையோடு வாரி அணைத்து முத்தமிட்டு சமாதானப்படுத்தினாள். இதை கண்ட பெரிய ஐயர், இப்போ அவங்கள கூப்பிடு என்று கௌதமிடம் கூறினார். கௌதமும் ஐஸ்வர்யா என்று கத்தினான். ஐஸ்வர்யா குரல் கேட்ட பக்கம் திரும்பி பார்த்து, என்னங்க சொல்லுங்க என்று கேட்டாள். குழந்தையை தூக்கிட்டு இங்கே வா. சரிங்க வாரேன் என சொல்ல ஐஸ்வர்யா கௌதம் அருகில் வந்தடைந்தாள். சொல்லுங்க, பெரிய ஐயரை பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? இவர் தான் ஐசு பெரிய ஐயர், ஆசீர்வாதம் வாங்கிக்கும். இவரா பெரிய ஐயர்? இவர் இங்கெல்லாம் வரமாட்டாருன்னு சொன்னாங்க, இப்ப வந்திருக்காரு. ஆமா ஐசு, ஆனா இவர் இப்போ உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. ஐயோ சாமி, நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க, சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே. பெரிய ஐயர் எதுவும் பேசாமல் ஐஸ்வர்யா பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து, பரவாயில்ல, நான் இங்க வரணும்னு இன்னைக்கு விதி இருக்கு, அதான் வந்துட்டேன் என்று சொல்லிய பிறகு அனைவரும் பேசத் தொடங்கினர். அங்கு ஜெகன் மணி வீட்டிலிருந்து யாரையாவது வர சொல்லியிருந்தான். அதே போல் மணியின் அண்ணனும் மணியின் மனைவியும் காவல் நிலையத்திற்கு வந்திருந்தனர். சார் வணக்கம், நான் இறந்து போன மணியோட அண்ணா, மணியின் அண்ணன். வாருங்க உட்காருங்க. சார் இவங்க பேர் லக்ஷ்மி, மணியோட மனைவி. நீங்களும் உட்காருங்கம்மா. சார் என் தம்பி எப்படி இருந்தானு ஏதாவது தெரிஞ்சதா சார்? இது மாடர்ன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், சீக்கிரமாவே யார் கொலையாளின்னு கண்டுபிடிச்சிரும் சார். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் எங்க மணி தானா சாகுற அளவுக்கு பயந்தாங்கொழி இல்லை. சரி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சார். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனா 10 நாளா அவருக்கு தொடர்ந்து ஃபோன் வரும். அந்த கால் பார்த்தாலே இவருக்கு ரொம்ப பதட்டமா போயிடும், நேரம் காலம் இல்லாம ஃபோன் வரும். இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா என லக்ஷ்மி கேட்க, அந்த நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி விடுங்க, நாங்க அவர் நம்பர் கால் ஹிஸ்டரியை பார்த்துக்கிறோம். சரிங்க சார், நாங்க போகலாமா என மணியின் அண்ணா கேட்க, நீங்க கிளம்பலாம். மணியின் அண்ணாவும் லட்சுமியும் வெளியே கிளம்பின. சார் மணியோட வாட்ச் நம்ம கிட்ட இருக்கு, அதை அவங்க மனைவி கிட்ட கொடுத்துடலாம் சார் என ஜெகன் சொல்ல, அட ஆமாம், அவங்கள கூப்பிடுங்க, கொடுத்துடலாம். ஜெகன் அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தனர். சார் எதுக்கு மறுபடியும் கூப்பிட்டீங்க என மணியின் அண்ணா கேட்க, உங்க தம்பி பொருள் ஒன்று எங்க கிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு போங்க. கொடுங்க சார் என லக்ஷ்மி கேட்க, ரமேஷ் அந்த வாட்சை எடுத்து, இந்தாங்க, இது உங்க கணவர் வாட்ச், இதை கொண்டுட்டு போங்க என சொல்லவும், என்னது கணவர் வாட்சா என லக்ஷ்மி முழிக்க, ஆமாங்க என ஜெகன் சொல்ல, சார் அவருக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே இல்லை, இன்னும் சொல்லணும்னா அவருக்கு வாட்ச்ல மணி பார்க்கவே தெரியாது என லக்ஷ்மி சொல்லவும், என்ன சொல்றீங்க சார், இது அவரோட வாட்ச் இல்லை. என்னது என்று சாக்காக ரமேஷ் கேட்கும்போது அவனின் போன் அடிக்க தொடங்கியது. ரமோன் போன் அடித்த அதே நேரத்தில் இங்கு கௌதமின் போனும் அடிக்க தொடங்கியது. ரமேஷ் முதலில் போனை அட்டன் செய்து ஏதோ பதட்டமாக பேசினான். சிறிது நேரம் கழித்து மணியின் மனைவி மற்றும் அவளின் அண்ணன் இருப்பதை கூட மறந்துவிட்டு, ஜெகன் சீக்கிரம் வாங்க போகலாம் என்று அவசரமாக கிளம்பினான். மணியின் மனைவியும் அவனின் அண்ணாவும் ஏட்டுவிடம், நாங்க போகலாமா சார் என்று கேட்டனர். ஏட்டுவும், நீங்க போங்க, வேற ஏதாவது சார் உங்களை கூப்பிடுவாங்க என்று சொல்லி அவர்களை கிளம்ப சொன்னார். ஜெகனும் ரமேஷும் வேக வேகமாக ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அங்கு கௌதமும் அவனின் போனை அட்டன் செய்து பேசினான்.
சரி கோயில வேலையெல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் என்று ஏதோ பேசிவிட்டு ஃபோனை கட் செய்தான். சரி வாங்க பூஜைக்கு நேரமாச்சு என ஐயர் சொல்ல, தர்மகத்தா அங்க நம்ம சாமி சிலைக்கு கீழே தாயத்து இருக்கும்ல அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஐயா இது இருந்த தாயத்தெல்லாம் தீர்ந்து போச்சு. இனி அமாவாசை வந்தாதான் பூஜை பண்ணணும் என தர்மகத்தா சொல்ல, சரி நீ அங்க என்னோட கோவிலுக்கு போ. அங்க சடாமுனி சிலைக்கு கீழே சிவப்பு கலர் மற்றும் மஞ்சள் கலர்ல தாயத்து இருக்கும். மொத்தம் 4 எடுத்துட்டு வா அதுல இருந்து என பெரிய ஐயர் சொல்லவும், சரி சாமி இப்பயே போறேன் என தர்மகத்தா சொல்லவும், சரி வாங்க அது வரைக்கும் நாம உட்கார்ந்து பேசுவோம் என பெரிய ஐயர் சொன்னார். சரிங்க சாமி நீங்க உட்காருங்க, நான் போய் சாமிக்கு பூஜை ஏற்பாடு செய்கிறேன் என ஐயர் கிளம்பிட்டார். சரி நீங்க போங்க என சொல்லிவிட்டு கௌதம் மற்றும் பெரிய ஐயர் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். கௌதம் நடந்ததை அனைத்தையும் பெரிய ஐயரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யா மகிமா சகிமா இவருடன் விளையாடி கொண்டிருந்தார். தர்மகத்தா தாயத்தை எடுப்பதற்காக ஐயப்பனார் கோவிலுக்கு சென்றிருந்தார். ஒண்ணுமே புரியல சாமி, கொஞ்ச நாளாவே எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. நீ பண்ணுன பாவம் அப்படி. ஆனாலும் என்னை விட்டு போன என்னோட மனைவி திரும்பி என்கிட்டயே வந்ததுதான் பெரிய சந்தோஷம் சாமி. ரொம்ப சந்தோஷப்படாத, பிரச்சனையே அவ வந்ததுதான். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, நீ பண்ண பாவம் எல்லாம் இப்போ உன் மனைவி மூலமா தீர்க்க பாக்குது. சாமி என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். தாயத்தை எடுக்க போன தர்மகத்தா கோவிலுக்கு வந்தெடுத்தார். சாமி இந்தாங்க தாயத்து. என்ன உன்கிட்ட 4 எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன், நீ ஒரே ஒரு தாயத்தை எடுத்துட்டு வந்திருக்க. சாமி நான் 4 தாயத்தை தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா வர்ற வழியில என்ன சொல்லு. அதுவா சாமி, நான் தாயத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்போ அந்த பாலத்து மேல வரும்போது ஒரு கல் தடுக்கி நான் கீழே விழும்போது தாயத்தை எல்லாம் கீழே விழுந்துருச்சு சாமி. ஒரே ஒரு தாயத்தை மட்டும் என் கையில இருந்துச்சு. அதுதான் இது என தர்மகத்தா சொல்ல, சரி விடு நீ என்ன பண்ணுவ பாவம் என பெரியய்யர் சொல்ல, சாமி எதுக்கு சாமி தாயத்து என கௌதம் கேட்க, உங்க 4 பேருக்கும் கட்டி விடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒண்ணுதான் இருக்கு என பெரியய்யர் சொல்லவும், இதை யாருக்கு சாமி கட்டி விட போறீங்க என தர்மகத்தா கேட்டார். கௌதம் உன் கையை காட்டு என சொல்லவும், கௌதமும் அவனது கையை காட்டி தாயத்தை கட்டி கொண்டான். உன் மனைவியை பத்திரமா பார்த்துக்கும். சிறிது நேரம் பேசி முடித்த பின் இவர்களும் கோவிலை விட்டு கிளம்பி போனார்கள். அங்கு ஜெகன் ரமேஷிடம், சார் இப்ப எங்க போறோம், என்னாச்சு, எதுவுமே சொல்லாம நீங்க கூட்டிட்டு போறீங்க. இன்னொரு கொலையும் ஜெகன். இன்னொரு கொலையா, அது யார் சார்? அங்க போனாதான் தெரியும் என ரமேஷ் சொன்னார். என்னங்க சார் இந்த வாரம் கொலை வாரமா, ஒரே கொலையாவே நடந்துட்டு இருக்கு என ஜெகன் சொல்ல, யோ கொலைக்கு மேல கொலை நடந்துட்டு இருக்கு, உனக்கு காமெடி கேக்குதா என ரமேஷ் கோபமாக சொல்ல, சாரி சார் என ஜெகன் சொல்லவும், டிரைவர் சீக்கிரமா போங்க, அங்கு கோவிலில் உன் மனைவியை பத்திரமா பார்த்துக்கோ என பெரியவர் சொல்லவும், சரிங்க சாமி நான் பார்த்துக்கிறேன். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது, ஐயா பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு, பூஜை ஆரம்பிச்சலாமா. பூஜையும் ஆரம்பமாகின. கோவில் பூஜை நல்லபடியா நடந்து முடிந்தது. கௌதமும் வீட்டிற்கு கிளம்ப கோவிலை விட்டு வெளியே வந்தான். அப்போது உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே இங்க இருக்க என்னோட ஐயப்பனார் கோவிலுக்கு வந்துரு என பெரியய்யர் சொல்லவும், மறுபடியும் பிரச்சனை வருமா சாமி, இருக்கிற பிரச்சனை சமாளிக்க முடியலன்னு தான் கோவிலுக்கு வந்தோம், இன்னும் பிரச்சனை இருக்கா என கௌதம் கேட்க, இதுக்கப்புறம் தான் உனக்கு பிரச்சனை வராது, ஆனால் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரிய வரும். சாமி எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ ஒண்ணும் யோசிக்காத, இப்போ கிளம்பு, நீயா என்னை தேடி மறுபடியும் இங்க வருவ என சொல்லவும், சரி சாமி நாங்க வர்றோம் என கௌதம் மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள் வீட்டிற்கு கிளம்பினர். அப்போது ஐஸ்வர்யா, ஏங்க அந்த சாமி உங்களுக்கு மட்டும் கயிறு கட்டிருக்காரு, எங்களுக்கெல்லாம் கட்டல. அப்படி இல்ல ஐசு, அவர் 4 கயிறு தான் எடுத்துட்டு வர சொன்னாரு. ஆனா வர்ற வழியில 3 கயிறு தான் விழுந்துடுச்சாம். ஓ சரிங்க என ஐசா சொல்லுவோம். ஆமா அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம கோயில்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல, அது யாருங்க? அதுவா, ஊர்ல இருந்து அத்தை பேசுனாங்க, நாளைக்கு அப்பாவுக்கு பிறந்தநாள் வருதுல்ல, அதுக்கு அத்தை ஊருக்கு வராங்களாம், அதை அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. சித்தி ஊருக்கு வர்றது மாமா கிட்ட சொன்னா மாமா சந்தோஷப்படுவாங்க, ஏங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, சர்ப்ரைஸா வராங்களாம். அங்கு ஜெகன் மற்றும் ரமேஷ், சார் இப்போ செத்தது யாரா இருக்கும், இவங்க எதுக்கு செத்துருப்பாங்க, நானும் உன் கூட தானே வரேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று ரமேஷ் சொல்ல, இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரமேஷின் போன் அடிக்க தொடங்கியது. ஹலோ சொல்லுங்க. என்னது என்னாச்சு, ஏன் இப்படி, ஏதோ பக்கத்துல வந்துட்டோம் என்று ஏதோ பதட்டத்தில் ரமேஷ் பேசினான். சார் சார் என்னாச்சு என ஜெகன் கேட்க, இறந்து போனது யாருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. யாரு சார்? ராமையா. யார் சார் அவரு? யோ கௌதம் அப்பா தான் ராமையா, இப்ப அவர் தான் இறந்து போயிட்டாரு. சார் என்ன சொல்றீங்க? இந்த கேஸ்ல ஏதோ இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க முதல்ல செத்தாங்க, இப்ப அந்த ஸ்கூல் ஓனர் இறந்துட்டாங்க, என்னவோ இருக்கு என ரமேஷ் சொல்ல, சார் அவர் வயசானவர், ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தவர், உடம்பு சரியில்லாத இறந்திருப்பாரா சார், அதை விட்டுட்டு இவரை போய் கொலையோட கம்பேர் பண்றீங்க என ஜெகன் சொல்ல, ஆமா உடம்பு சரியில்லாம இருந்தாரு, என்னன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும். சார் இது கௌதம் இருக்கு தெரியுமா? தெரியாது. அவர் எங்க சார் போயிருக்காரு? பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு. சார் பாருங்க, இவர் அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவாரு என்ன ஜிகன் சொல்ல, ஏயா நீ மட்டும் இப்படி இருக்க என தலையில எடுத்துக்கொண்டா இருக்கான்.
அப்போ இறந்துட்டாரு. இவரு குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரு. ஐயோ! ஐயோ! என ஜெகன் சொல்ல, "யோவ்! அவரு நேத்தே போயிட்டாரு. இந்நேரம் வந்துட்டு இருப்பாரு" என ரமேஷ் சொல்ல, "சார் நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சார்." "இருயா அங்க போய் அவரு பாடி எப்படி இருக்குன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்" என ரமேஷ் சொல்ல, ரமேஷ் மற்றும் ஜெகன் இருவரும் ராமியா வீட்டிற்கு சென்றனர். அங்கு ராமியா உடலை பார்த்ததும் ஆம்புலன்ஸை வரவைத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு கௌதம் மற்றும் ஐஸ்வர்யா பேசிக்கொண்டே வந்தனர். திடீரென்று எதிரே வந்த வண்டியை பார்த்து சற்று நிலை தடுமாறி கௌதம் சட்டன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். பிரேக் போட்டதில் கௌதமின் செல்போன் கீழே விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆகியது. ஆனால் கௌதம் தனது போன் ஆஃப் ஆனதே அறியாமலே போனை எடுத்து தனது பாக்கெட்டிற்குள் வைத்துக் கொண்டான். ஐஸ்வர்யாவின் போனில் மகிமா கேம் விளையாடி கொண்டிருந்தான். அங்கு மருத்துவமனையில் சார் இறந்தவோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது சைன் பண்ணா மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் என டாக்டர் சொல்ல, டாக்டர் அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். அவரும் இப்ப கோயிலுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட தகவல் சொல்லி சீக்கிரம் வர சொல்லுங்க அவரை. சரிங்க டாக்டர், நான் கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன் என சொல்லிவிட்டு ரமேஷ் அவர் வந்து சைன் பண்ணா மட்டும்தான் நாங்க அடுத்தது என்ன பண்ண முடியும்னு பார்க்க முடியும். சார் உடனே கௌதமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க விஷயத்த என ஜிகன் சொல்ல, ரமேஷ் கௌதமிற்கு ஃபோன் செய்தான். ஆனால் கௌதமின் போனோ சுவிட்ச் ஆஃப் என வந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். பலமுறை முயற்சி செய்தும் போன் ஆஃப்லேயே இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு புது நம்பரிலிருந்து ரமேஷிற்கு ஒரு கால் வந்தது. ஹலோ சார், நான் ஏட்டு பேசுறேன். சொல்லுங்க என்னாச்சு? சார் இங்க கௌதம் சார் வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. புதுசாவா? யாருன்னு கேட்டீங்களா? கேட்டேன் சார். கௌதமுக்கு அத்தையாம், ராமையாவுக்கு தங்கச்சியாம் சார். ஓஹோ! அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார் என, சார் யார் ஃபோன் பண்ணா? ஏட்டு ஃபோன் பண்ணாரு. கௌதம் அத்தை வந்திருக்காங்களாம். அதான் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி நீங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். சார் அவங்கள எதுக்கு இங்க வர சொன்னீங்க? டாக்டர் முதல்ல என்ன சொன்னாங்க? ராமியோட ரிலேஷன் யாராவது வந்து சைன் பண்ணாதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம்னு சொன்னாருல்ல. ஆமா சார். அதுக்கு என்ன? அதான் கௌதம் கோவில்ல இருக்கானே! அதனால தான் இவங்கள இங்க வர சொன்னேன். ராம்யாவுக்கு தங்கச்சி தானே! அதனால இவங்க சைன் பண்ணலாம். அங்கு மகிமா ஐஸ்வர்யா போனில் கேம் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கம்பெனி கால் ஒன்று வந்தது. அதனால் ஐஸ்வர்யா மகிமா விளையாடுவதை டிஸ்டர்ப் ஆகிறது என்று எண்ணி போனை சைலண்டில் போட்டுவிட்டார். ஏட்டு கௌதம் அத்தையிடம் நடந்த அனைத்தையும் கூறிய பின் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். கௌதமின் அத்தையும் அவரது பிள்ளைகளும் அழுது கொண்டே பிரேத பரிசோதனைக்கு கையெழுத்திட்டனர். சார் கௌதம் கிட்ட இதை சொல்லிட்டீங்களா என அத்தை கேட்க, இல்லைங்க மேடம், அவர் ஃபோன் கால்ல இருந்து சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. இல்லையே, காலைல தானே நான் பேசினேன். இல்ல மேடம், இப்போ நாங்களும் பலமுறை ட்ரை பண்ணிட்டோம். பட் லைன் கிடைக்கல. இருங்க அப்ப ஐஸ்வர்யா ஃபோனுக்கு பண்ணி பார்க்குறேன். ஓகே மேடம். ஃபுல் ரிங் போகுது. ஆனா ஃபோன் எடுக்க மாட்றா ஐஸ் என அத்தை சொல்ல, எல்லாரும் நேரம் மேடம். 2 மணி நேரம் கழித்து, என்னங்க வண்டியை அந்த இளநீர் கடை ஓரமா நிறுத்துங்க. இளநீர் குடிக்கலாம் என ஐசு சொல்ல, கௌதமும் இளநீர் கடை ஓரமாக வண்டியை நிறுத்தி இளநீர் வாங்கி கொண்டிருந்தான். அப்போது மகிமா, அம்மா இந்த உன்னோட ஃபோன் போர் அடிச்சிருச்சு, நான் தூங்க போறேன் என்று சொல்லி ஐஸ்வர்யாவிடம் போனை கொடுத்தார். ஐஸ்வர்யா போனை வாங்கி பார்த்ததும் கௌதமின் அத்தை கால் செய்தது தெரிய வந்தது. உடனே கௌதமிடம், என்னங்க இங்க பாருங்க, உங்க அத்தை 10 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. உனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. சரி நீ கால் பண்ணு பேசு. சரிங்க என ஐஸ்வர்யா கௌதமின் அத்தைக்கு ஃபோன் செய்தாள். அங்கு ரமேஷ், ஜெகன் மற்றும் கௌதமின் அத்தை பேசிக் கொண்டிருந்தனர். சார் ஐஸ்வர்யா தான் ஃபோன் பண்றா. ஃபோன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன் என்று ரமேஷ் ஃபோனை வாங்கி, ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பேசுறேன் என்று பேசத் தொடங்கினார். இன்ஸ்பெக்டரா? இது எங்க சித்தி நம்பர் ஆச்சே. மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? அவர் ஃபோனுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி கொடுக்குறேன் இருங்க என்று ஐஸ்வர்யா சொல்லி முடித்து கௌதமிடம் ஃபோனை கொடுத்தாள். ஹலோ யாருங்க? கௌதம், நான் ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன என்னோட ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க? நான் காலையில இருந்தே உங்க நம்பருக்கு கால் பண்ணேன். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓ தெரியல சார், நான் என்னன்னு பாக்குறேன். கௌதம், நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க சார். உங்க அப்பா இறந்துட்டார் கௌதம். சார் என்ன சொல்றீங்க? என்னாச்சு? ஆமா கௌதம், உங்க அத்தையும் இங்க தான் இருக்காங்க. அவங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சைன் பண்ணாங்க. சார் நான் உடனே வரேன். ஃபோன் கட் செய்துவிட்டு கௌதம் ஐஸ்வர்யாவிடம் உண்மையை சொல்லி சீக்கிரமா போகணும்னு வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு வந்தான். 2 மணி நேரம் கழித்து கௌதம் மருத்துவமனையை வந்தடைந்தான். ரமேஷும் கௌதமின் அத்தையும் ரிப்போர்ட் வாங்கி வெளியே வந்ததை பார்த்த கௌதம் அழத் தொடங்கினான். கௌதமை பார்த்த ரமேஷ், கௌதம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதான் இறந்துட்டாருன்னு கௌதம் கிட்ட சொல்றான். அப்புறம் செய்ய வேண்டிய சாங்கியம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கௌதம் அத்தை ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா அவங்க பொண்ணு மட்டும் ஊருக்கு போகல. நான் இங்கேயே ஐஸ்வர்யா அக்கா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேம்மான்னு சொல்லிட்டா. கௌதம் வீட்டின் ஹாலில் எல்லோரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ரமேஷும் அங்குதான் இருந்தான். அப்போது மகிமா கையில் எதையோ எடுத்துக்கொண்டு, அப்பா அப்பா இது என்னதுன்னு கௌதம் அருகில் கொண்டு வந்தார். அதை பார்த்த கௌதம் மற்றும் ரமேஷ் இருவரின் முகமும் அதிர்ச்சியாக மாறியது. மகிமா கையில் எடுத்து வந்தது முருகன் சாமி டாலர் சிவப்பு கயிற்றில் கட்டியிருந்தது. அகிலா, கௌதமின் அத்தை பொண்ணு. அகிலா மகிமாவிடம் அந்த டாலரை வாங்கி, சூப்பரா இருக்கே என கௌதமிடம் கடினாள். ஆனால் அதை ரமேஷ் வாங்கி கொண்டான். இதை எங்க இருந்து எடுத்த பாப்பா? தாத்தா ரூம்ல இருந்து.
கௌதம் உங்க அப்பா இந்த டாலர் வச்சிருந்தாரா? இல்ல சார் அவர்கிட்ட இதெல்லாம் இல்ல. அப்ப இது யாரோடதா இருக்கும்? சார் ஆனா இதுக்கு முன்னாடி இது எங்கேயோ பார்த்துருக்கேன்னு கௌதம் சொல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. எங்கேயோ பார்த்த மாதிரியே. சரி இது யாருதா இருக்கும் என கௌதம் கேட்க, அத கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சாப்பிட வாங்க என ஐஸு கூப்பிட, சரி இத நான் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க போய் சாப்பிடுங்க என ரமேஷ் ஸ்டேஷனுக்கு சென்றான். அகிலா மகிமாவை வெளியில் தூக்கிச் சென்று விளையாட ஆரம்பித்தாள். கௌதம் சாப்பிட்டுக் கொண்டு ஐசரிடம் பேச்சு கொடுத்தான். ஐஸ் அப்பா இருந்ததுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல நீ சொல்லுமா, எனக்கு என்னமோ இது கொலை மாதிரி தெரியுது. ஹாஸ்பிட்டலே ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க இது கொலையா இருக்கும்? இருந்தாலும் மனசுல ஏதோ தப்பா படுதே. யாருக்குங்க தெரியும்? நீங்க எவ்ளோ பாவம் பண்ணியிருக்கீங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க யாராவது கொலை பண்ணியிருக்கலாம். அடுத்தது நீங்களா கூட இருக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள் ஐஸ்வர்யா. இவ என்ன எந்தவித பதட்டமும் இல்லாம கூலா பேசுறா என்று கௌதம் மனதில் நினைத்துக்கொண்டே ஐஸ்வர்யா திரும்பி பார்க்கும்போது ஐஸ்வர்யா அங்கு இல்லை. கௌதமிற்கு பக்கென்று ஆகிவிட்டது. அங்கு ரமேஷ் டாலரை எடுத்து வைத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு சென்னான். எங்க இவ பேசிட்டே இருந்தா, அதுக்குள்ள ஆள காணாம போயிட்டானே. கௌதம் யோசிக்கும் போதே அவனின் போன் அடிக்க தொடங்கியது. அவனும் போனை எடுத்து ஹலோ சொல்லுங்க என்றான். எதிர்முனையில் பேசியவர் பெரிய ஐயர். கௌதம் இப்போ நீ பெரிய பிரச்சனைன்னு இருக்க. நான் இப்போ உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. கௌதம் ஏன் ஐயா என்னாச்சுன்னு கேட்கும் போதே அவர் போனை வைத்து விட்டார். கௌதமிற்கு ஒன்றும் புரியவில்லை. இருப்பினும் பெரிய ஐயர் வருவதற்காக அனைத்து ஏற்பாட்டையும் செய்தான். ரமேஷ் அந்த டாலரை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு சென்று தனது டேபிள் மீது வைத்தான். ஜெகன் அதை பார்த்து என்ன சார் இது என்று கேட்டுக்கொண்டான். இந்த டாலர் ராமியா ரூம்ல இருந்தது என்று ரமேஷ் சொல்லுவதை கேட்டு சார் இந்த டாலரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னா எங்க பார்த்திருப்பீங்க? வருஷம் வருஷம் 12 மணிக்கு போறீங்கல்ல அங்க பார்த்திருப்பீங்க என ஜெகன் சொல்ல, இல்ல சார் இதை யாரோ கழுத்துல பார்த்திருக்கேன் என்று ஏட்டு சொல்ல, ஆமா இந்த டாலரை முதல்ல பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு என ரமேஷும் சொல்ல, கழுத்துலையா யாருன்னு கொஞ்சம் யோசிங்கன்னு ஜெகனும் சொல்ல, அதுதான் சார் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு ஏட்டு சொல்லவும், கொஞ்சம் யோசிங்க ஏட்டு. சார் ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு யார்கிட்ட பார்த்த? அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு பையன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான்ல சார், அவன் கழுத்துல இத பார்த்துருக்கேன். என்னைக்கு? எந்த பையன்? சார் அன்னைக்கு கௌதம் சார் கூட வந்திருந்தானே, நீங்க உட்கார சொன்னது கூட அவன் உட்காரலையே. கௌதம் கூடயா என்று ரமேஷ் யோசிக்க தொடங்கினான். ஆமா சார் அந்த பையன் வெளியில போகும்போது கூட மைனா அவன் சட்டையில வந்து உட்காந்துச்சே ஞாபகம் இருக்கா? இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்க அங்கு பெரிய ஐயர் கௌதமின் வீட்டிற்கு வந்தடைந்தார். சகல மரியாதையுடன் பெரிய ஐயரை வரவேற்றான் கௌதம். பெரியய்யர் வந்ததும் கௌதம் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். பின் ஐஸ்வர்யா அழைத்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னான். ஆனால் ஐஸ்வர்யா மறுத்துவிட்டாள். நான் சாமி பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி. பின் பெரியசாமி சாமி அருகில் விளக்கேற்றும்படி சொன்னார் ஐஸ்வர்யாவிடம். ஆனால் ஐஸ்வர்யா அதையும் மறுத்துவிட்டாள். கௌதமி சென்று விளக்கேற்றினான். பெரியய்யர் கௌதமிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி வீட்டின் மாடிக்கு அழைத்துச் சென்றான். சொல்லுங்க ஐயா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்க. அது வந்து நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, நீ பண்ண பாவம் தான் உன்னை இப்படி பண்ணுதுன்னு. ஆமா ஐயா சொன்னீங்க. உன்னால பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா தான் இவ்ளோ பிரச்சனைக்கும் மூலதனம் என பெரியய்யர் சொல்ல, என்னது ஆத்மாவா? ஆத்மானா பேய் தானே ஐயா? ஆமாம், அதுவும் உன்னால உசுர விட்டது. என்ன ஐயா இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருப்பேன். இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா ஐயா? இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்கு ஸ்டேஷனில் என்னதுன்னு ஆமா சார். கௌதம் சார் கூட தான் அன்னைக்கு இருந்தாரு என ஏட்டு சொல்ல, அட ஆமா அவர் பேரு வேலா. ஹாஸ்டல்ல வேலை செய்கிறவன்ல. அவனே தான் சார். அவன் கழுத்துல இத பார்த்துருக்கேன்னு ஏட்டு சொல்ல, ஜெகன் அன்னைக்கு அவன் கழுத்துல இது இருந்திருந்தா கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. ஆமா சார் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப வாங்க போய் செக் பண்ணலாம் என ரமேஷ் மற்றும் ஜெகன் இருவரும் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தார்கள். அதில் வேலா கழுத்தில் ரமேஷ் கையில் இருப்பதை போல ஒரு டாலர் கட்டிருப்பதை ரமேஷ் மற்றும் ஜெகன் கவனித்தார்கள். உடனே வேலாதான் கொலையாளி என்று யோசிக்க தொடங்கினார்கள். ரமேஷ் ஜெகனிடம் வேலாவை விசாரிக்க வேண்டும். நீங்க போய் அவனை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார். ஜெகனும் கிளம்பினான். கௌதம் வீட்ல என்ன ஐயா இப்படி சொல்றீங்க என கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. அது அடுத்தது உன்னைதான் காவு வாங்க போகுது. அது மட்டும் இல்ல, உன்னை கொல்றதுக்காக உங்க வீட்டுல ஒருத்தர் உடம்புலயே அது தங்கியிருக்கு. ஐயா என்ன எப்படி சொல்றீங்க? யார் உடம்புல ஐயா? அது கண்டுபிடிக்கணும். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் கேளு. ஐயா அது ஏன் என்னோட பொண்டாட்டி ஐஸ்வர்யா இருக்கக்கூடாது? நீ எப்படி சொல்ற? இல்ல ஐயா அவளோட நடவடிக்கையே சரியில்லை. காலையில கூட அப்பா இறந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆனா அவன் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம பேசினான். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னான் ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவளும் சொல்லலாம். அடுத்தது நீங்களா கூட இருக்கலாம்னு. என்ன இப்படி சொல்ற? ஆமா ஐயா. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூட உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னு மறுத்து பேசிட்டு போனான்ல ஐயா. ஆமாம். அன்னைக்கு குலதெய்வம் கோயில்ல தாயத்த கட்டும்போது கூட அவளுக்கு கட்ட முடியலையே. ஐயா ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு தான் பேய் இருந்தா என்ன பண்றது ஐயா? முதல்ல யார் உடம்புல இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் என்ன சொல்ல இங்க பேசிக் கொண்டிருக்கும்போது அங்கு ஜெகன் ஹாஸ்டல் சென்று வேலனை அழைத்து வந்தான். வேலனும் ரமேஷை பார்த்து வணக்கம் சார் என கூப்பிட்டீங்களாமே என்ன சார் பிரச்சனை? ரமேஷ் எதுவும் பேசாமல் வேலனின் கழுத்தை பார்த்தான். அதில் முருகன் டாலர் பச்சை கயிற்றில் கட்டப்பட்டிருந்தது.
உடனே ரமேஷ் இவன் கொலையாளி இல்ல போல, இவன் பச்சை கலர்ல கட்டியிருக்கான் என்ற மனதில் நினைத்துக்கொண்டே வேலனிடம் பேச ஆரம்பித்தான். அது ஒண்ணுமில்ல தம்பி, இந்த டாலர் நீ எவ்வளவு நாளா போட்டிருக்க? நான் சின்ன வயசுல இருந்தே போட்டிருக்கேன் சார். ஏன் கேட்கிறீங்க? இல்ல டாலர் நல்லா இருக்கா அதான் கேட்டேன். ஓ சரி சார். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அதுவா இப்ப ஹாஸ்டல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கத்தான் வர சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார். இப்ப நான் போகலாமா? நீ போ. சரி இப்போ அடுத்து நாம என்ன பண்றது? எனக்கு இவன் மேலயும் ஒரு சந்தேகம் இருக்கு. எதுக்கு இவனை பத்தி நாம கொஞ்சம் கௌதம் கிட்டயும் கேட்போம். சரிங்க சார் கேட்கலாம் வாங்க போகலாம் என ரமேஷ் மற்றும் ஜெகன் இருவரும் கௌதமின் வீட்டிற்கு சென்றார்கள். கௌதம் பெரிய ஐயர் சொன்னதைப் போலவே பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான். பெரிய ஐயரும் பூஜைக்கு தயாரானார். பூஜை ஆரம்பிக்கும் வேளையில் ரமேஷ் மற்றும் ஜெகன் வந்தார்கள். கௌதம் ஒரு நிமிஷம் என ரமேஷ் சொல்லுங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? வீட்ல பூஜை இருக்கு அதை முடிச்சிட்டு பேசலாம். தம்பி இல்ல நீ போய் பேசிட்டு வா என ஐயர் சரிங்க சார். என்ன பேசணும் சொல்லுங்க. கௌதம் ஸ்டேஷன்ல நடந்த அனைத்துக்கும் கூறி இவர்கள் பேசிக் கொண்டிருக்க 10 அடி தூரத்தில் அகிலாவும் மகிமாவும் கலர் பெயர்கள் சொல்லி விளையாடிக் கொண்டிருந்தனர். ரமேஷ் கூறுவதை கேட்ட கௌதம் அப்ப கொலையாளி வேலாவா என்று கோவமாக பேசுறான். அப்படி சொல்லல கௌதம். நாங்களும் முதல்ல அப்படிதான் நினைச்சோம். ஆனா அவன் கழுத்துல பச்சை கலர் டாலர் போட்டிருந்தான். அதான் அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்தேன். அங்கு மகிமா சிவப்பு கலரை பார்த்து பச்சை கலர்னு சொல்ல, அகிலா இது பச்சை கலர் இல்லம்மா சிவப்பு கலர்னு சொல்லி விளையாடினான். இவர்கள் விளையாடுவதை கவனித்த ஜெகன், சார் நாம ஒரு விஷயம் யோசிக்காம விட்டுட்டோம் என்று ரமேஷிடம் கூறினான். என்ன ஜெகன் யோசிக்காம விட்டுட்டோம் புரியல. சார் நாம முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம்ல சார், வேலனை கண்டுபிடிக்க. ஆமா அதுல தான் அவன் டாலர் போட்டிருந்தானே. இல்லையான்னு பார்த்தோமே. ஆமா சார். ஆனா சார் நாம அந்த கேமரால வேலன் கழுத்துல பச்சை கலர் கயிறு தான் பார்த்தோம். ஆனா அவன் இப்போ ஸ்டேஷனுக்கு வரும்போது சிவப்பு கலர் கயிறு கட்டிருந்தான். ராமியா ரூம்ல இருந்து நாம் எடுத்ததும் பச்சை கலர் கயிறு தான் சார். ஜெகன் சொல்ல ஆமா என்று சொல்லி ரமேஷ் யோசிக்கும் போதே ரமேஷின் போன் அடிக்க தொடங்கியது. ஹலோ சொல்லுங்க ஏட்டு. சார் நீங்க ஒரு வாட்ச் கொடுத்தால அதுல இருந்த கடைக்கு போய் விசாரிக்க சொன்னீங்கல்ல. ஆமா ஏட்டு சொன்னேன். யாருன்னு விசாரிச்சிட்டீங்களா? சார் அது வேலன் பேர்ல வாங்கியிருக்காங்க. அதுல அட்ரஸ்ன்னு கௌதம் ஸ்கூல் அட்ரஸ் தான் இருக்கு. அப்போ அவனை தான் விசாரிக்கிறேன். நீங்க ஹாஸ்டல்ல போய் அவனை கூட்டிக்கிட்டு கௌதம் வீட்டுக்கு வாங்க. சரிங்க சார். என்னாச்சு சார் என கௌதம் கேட்க, சார் வேலன் தான் அந்த கொலையாளி. வார்டன் இறந்து போன அன்னைக்கு அவர் ரூம்ல வெளியே ஒரு வாட்ச் இருந்தது எடுத்தோம். எனக்கு வேலன் மேல சந்தேகம் வந்ததுனால அந்த வாட்சை ஏட்டுக்கிட்ட கொடுத்து அது யார் பேர்ல வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க சொன்னேன். அதுவும் வேலன் பேர்ல தான் இருக்கு. உங்க ஸ்கூல் அட்ரஸோட சேர்த்து. அவனை இத்தனையும் பண்ணவன் வரட்டும். இங்க தான் வரான். நானே அவனை என் கையால கொன்னுடுறேன் என்ற கோபம் பொங்க ஆவேசமாக பேசினான் கௌதம். கௌதம் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ வா. அவன் வர்றதுக்குள்ள நம்ம பூஜையை முடிப்போம் என பெரிய இருக்கப்புறம் சாமியம் அதான் யார் கொலையாளின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த பூஜை? கொலையாளி யாருன்னு தெரிஞ்சாலும் அவன் எந்த நோக்கத்துக்காக கொலை பண்ணா, யாருக்காக இதெல்லாம் பண்ணான்னு தெரியணும்ல. அதுக்கு இந்த பூஜை ரொம்ப முக்கியம். சரிங்க சாமி என கௌதமும் சொல்ல, கௌதமும் பெரிய ஐயரும் பூஜை ஆரம்பித்தனர். ரமேஷ் மற்றும் ஜெகன் சோஃபாவில் அமர்ந்தபடி பூஜையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஏட்டு ஹாஸ்டல் சென்று வேலனிடம் பேசி அவனை கௌதம் வீட்டிற்கு அழைத்து வந்தார். வேலனும் கௌதம் வீட்டை வந்தடைந்தான். வேலன் வருவதை பார்த்த கௌதம் பூஜை அறையை விட்டு வெளியேறி ஆவேசமாக சென்று வேலனை அடிக்க ஆரம்பித்தான். ரமேஷ் மற்றும் ஜெகன் இருவரும் கௌதமை தடுத்தனர். பெரிய ஐயர் இவர் அனைத்தையும் கவனித்துக் கொண்டு காணாது போல் பூஜையை தொடர்ந்து நடத்தினார் பெரிய ஐயர். கௌதமை தடுத்த வேலனை அமர வைத்து விசாரிக்க தொடங்கினான் ரமேஷ். உண்மையை சொல்லிட்டான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி இப்போ உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? அந்த கொலையெல்லாம் பண்ணது நான் தான்னு தெரியணும். அவ்வளவுதானே என்று சாதாரணமாக பேசினான் வேலன். எப்படி திமிரா பேசுறான் பாத்தீங்களா என கௌதம் சொல்ல, ஹலோ சார் நிறுத்துங்க. இதெல்லாம் திமிரு இல்லை. நீங்க இதை இப்பதான் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைச்சேன். எப்பயோ கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா அந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ என வேலன் சொல்ல, சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். வேலன் பேசுவதை கேட்ட ரமேஷ் பெருங்கோபம் கொண்டு தனது துப்பாக்கி எடுத்து வேலன் நெற்றியில் வைத்து, உன்னை இங்கே சுட்டு தள்ளிட்டு போயிடுவேன். ஒழுங்கா பதில் சொல்லனா என்று ஆவேசமாக மிரட்டினான். முடிஞ்ச சுட்டு தள்ளுடா பாப்போம் என்று எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது அனைவருக்கும். அந்த குரல் எங்கிருந்து வருகிறதென்று எல்லோரும் சுற்றுமுற்றும் பார்த்தனர். அப்போதே வேலன் கக்கப்புக்க என்று வாய்விட்டு ஆனந்தமாக சிரிக்க தொடங்கினான். உள்ள என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க, வெளியே வந்து பாருங்கடா என்று மீண்டும் அந்த குரல் ஒலித்தது. வேலனும் அதற்கேற்றவாறு சிரித்துக்கொண்டே போங்க போங்க வெளியே போய் பாருங்க என்று எச்சரித்தான். ரமேஷ், ஜெகன், கௌதம், ஐஸ்வர்யா, சகிமா, பெரியய்யர் அனைவரும் வெளியே சென்று பார்த்தனர். அப்போது கௌதமின் தலைக்கு மேலிருந்து அப்பா மேலே பாருங்க என்று அழுகையுடன் மகிமா குரல் கேட்டது. சுமார் 40 அடி உயரத்தில் மகிமா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அனைவரும் பக் என்று ஆகிவிட்டது. ஐஸ்வர்யா கதற தொடங்கிவிட்டார்.
தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த மகிமாவின் காலில் ஒரு பெண்ணின் தலைமுடி இருக்க சுற்றியிருந்தது. அந்த தலைமுடி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் மிகவும் நீளமான முடி. கண் எட்டிய தூரம் வரை முடி மட்டும்தான் தென்பட்டது. பெரியய்யர் தன் கழுத்தில் அணிந்திருந்த சிவன் மாலையை கழற்றி மகிமாவிடம் தூக்கி எறிந்தார். அந்த மாலை மகிமாவிடம் சென்றடைந்ததும் காலில் சுற்றியிருந்த அந்த பெண்ணின் தலைமுடி மகிமா காலை அவிழ்த்து விட்டது. கௌதம் ஓடி சென்று மகிமாவை தாங்கிக் கொண்டான். பிறகு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் என்று அனைவரும் பூஜை அறைக்கு சென்றனர். ஆனால் அங்கு பூஜை அறைக்கு சென்று பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். மகிமா பூஜை அறையை பார்த்ததும், அம்மா எனக்கு பயமா இருக்கு என்று இரு கண்களையும் மூடிக்கொண்டு ஐஸ்வர்யாவை கட்டிக்கொண்டாள். அங்கு பூஜை அறையில் பூஜைக்காக போடப்பட்ட சக்கர வியூக கோலத்தின் நடுவில் தலைவிரி கோலத்தோடு அகிலா அமர்ந்திருந்தாள். கௌதம் அகிலாவிடம் சென்று, அகிலா என்ன இது, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? எந்திரி, மகிமாவே உன்னை பார்த்து பயப்படுறா பாரு, அகிலா அகிலா என்று கத்தத் தொடங்கினான். ஆனால் அகிலா, ஏய் நான் அகிலா இல்ல மணிமேகலை என்று கூறியது மட்டும் இல்லாமல் கண்களின் நெருப்பை சுமந்திருப்பது போல் கோபமாய் பார்த்தாள். வேலன் அங்கிருந்து வந்து அகிலாவிடம் நின்று மணி என்று ஏதோ ஏக்கத்தோடு பேச, அதற்கு அகிலாவும் அண்ணா என்று ஏதோ பாசத்தோட ஏங்கினான். இதை கவனித்த பெரிய ஐயர் குடுவையில் இருந்த காசி தீர்த்தத்தை அகிலா மீது தெளித்து, நீ யார், வேலனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு என்று அதிகாரமாக கேட்டார். நான் யாராம், என்னோட பெயர் மணிமேகலை. இதோ இங்க நிக்கிறானே கௌதம், இவனோட ஸ்கூல்ல 11th வரைக்கும் படித்தேன், ஹாஸ்டல்ல தங்கி. என்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு டாக்டர். நானும் டாக்டர் ஆகணும் தான் அவங்க ஆசை. நான் நல்லா படிச்ச டாக்டர் ஆகணும்னு பல கனவோட இந்த கௌதம் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. நானும் அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு நைட்டு பகலாக நல்லா படித்தேன். 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த சந்தோஷத்தையும் லீவில் ஜாலியாக வீட்டுக்கு போனேன். வேலன் என்னோட அண்ணன், அவன் எனக்கு இன்னொரு அப்பாவும். நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கும்போது டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். நானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பிஃபார்ம் ஸ்டூடெண்ட். இந்த மாத்திரையை இதுக்கு தான் கொடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு தான் கொடுக்கணும், இப்படி தான் தயாரிக்கணும்னு படிக்கிறது தான் பிஃபார்ம். நான் லீவுக்கு வீட்டுக்கு போன பிறகு நானும் இவனும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் அடித்து விளையாட்டு இருந்தோம். அப்போது என்னோட பேக்ல இருந்து இவன் ஒரு மாத்திரை கவர் எடுத்தான். அந்த மாத்திரை வேற ஒன்றும் இல்லை, கௌதம் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஹெல்த்தியா இருக்கணும்னு விட்டமின் டேப்லெட்னு சொல்லி டெய்லி மதியம் சாப்பிட கொடுப்பாங்க. வேலனும் இந்த மாத்திரை எதுக்குன்னு சொல்லி கேட்டான். நானும் யதார்த்தமாவே ஸ்கூல்ல விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்கன்னு டக்குன்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால இதை பார்த்து விட்டமின் டேப்லெட் மாதிரி தெரியல, இது என்னன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த மாத்திரையை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சான். லீவு முடிஞ்சு நானும் ஹாஸ்டல் வந்துட்டேன். 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 6 மாசம் இப்படியே போச்சு. ஒரு நாள் ஈவினிங் வேலன் கால் பண்ணும்போது அந்த மாத்திரை பத்தி உண்மையான தகவலை சொன்னான். அது விட்டமின் டேப்லெட் இல்லைனோ, அது படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா எப்பயும் இருக்கிறத விட அவங்க மூளை அதிகமாக வேலை செய்யும்னோ, அது பிற்காலத்தில் பிரெயின் டியூமர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு சொன்னான். உடனே நான் இந்த விஷயத்த பிரின்சிபல் கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். பிரின்சிபல் சார் கிட்டேயும் சொன்னேன். அவர் கௌதம் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றேம்மா, அவர் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மாத்திரை கொடுக்கறத யாரும் நிறுத்தல. ஒரு நாள் கௌதம் ஸ்கூலுக்கு வந்திருந்தான். நானே நேர்ல பார்த்து இந்த மாத்திரையை பத்தி சொல்லணும்னு பேச போனேன். வேலன் என்கிட்ட சொன்ன அத்தனையுமே நான் கௌதம் கிட்டேயும் சொன்னேன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சேதான் கௌதம் அந்த மாத்திரை எங்களுக்கு கொடுக்கறான்னு எனக்கு அப்போதான் தெரியும். கௌதம், நீங்க எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு என்னோட ஸ்கூல் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கணும், அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் நம்பர் 1 ஸ்கூல் என்னோடது தான். என்னோட ஸ்கூல்ல அவங்க பிள்ளைங்களுக்கு சீட் கிடைக்காதான்னு எத்தனை விஐபி காத்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுல எவ்வளோ சம்பாதிக்கலான்னு தெரியுமா என்று அலட்சியமாக பேசினான். நீ போய் ஒழுங்கா படிப்போ, இதை இத்தோட விட்டுரு, +2 முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு படிச்சுட்டு போயிடணும் என்னையும் மிரட்டினான். ஆனா இதை தடுக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்போதான் வேலன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். கௌதம் பண்ண தப்பெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மாத்திரை இந்த ஸ்கூல்ல கொடுக்குறாங்கன்னு 4 பேர் கிட்ட சைன் வாங்கி கொடு, நான் அந்த மாத்திரை டீட்டெயில்ஸோட கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னான். எனக்கு யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறதுன்னு ஒரு யோசனையா இருந்துச்சு. அப்புறம் தான் என்கிட்ட ஜாலியா பேசுற வாட்ச்மேன் மாத்தையாவும் வார்டன் மணியும் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பி நானும் நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. நான் இவங்க 2 பேரையும் வேலன் கிட்ட சொல்லிட்டேன். அவனும் சரி சைன் வாங்கிட்டு வான்னு சொன்னான். மறுநாள் காலையில வாட்ச்மேன் மாத்தையா எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார். ஆனால் வார்டன் நான் ஈவினிங் போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. நானும் வெயிட் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல அவர் ரூமுக்கு கையெழுத்து வாங்க போனேன். ஆனா அவர் அங்க இல்ல. எங்க போனாருன்னு விசாரிக்கும் போது வெளியில எங்கேயோ வேலையா போயிருக்காரு, நைட் தான் வருவார்னு சொன்னாங்க. நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யாருன்னு அட்டன் பண்ணி பேசும்போது தான், நான் வார்டன் பேசுறேம்மா, நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன், அதனால இப்பே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நீ கொஞ்சம் ஸ்கூல் கிரவுண்டுக்கு வரியான்னு கேட்டான். நானும் நம்பி போனேன். உடனே வேலனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி பேசிக்கிட்டே தான் போனேன். ஆனா அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் கௌதமோட ஆளுன்னு. ஆனா வேலன் லைன்ல இருந்தனால நான் கால் கட் பண்ணவே இல்லை.
கௌதம் என்னை பார்த்ததும் கன்னத்திலே அரைஞ்சான். அதில் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அந்த லெட்டரை கொடு கொடுன்னு என்னை அடிச்சாங்க வார்டனும் கௌதமும். நான் கத்துற சத்தம் கேட்டு வாட்ச்மேன் ஓடி வந்து பார்த்தாரு. ஆனால் கௌதம் பணத்தாசையை வச்சு வாட்ச்மேனை விலைக்கு வாங்கிட்டான். அவனும் கௌதம் கூட சேர்ந்துட்டு 3 பேரும் என்னை கழுத்து நெரிச்சு கொன்னாங்க. என்னை கொன்னது மட்டும் இல்லாமல் என்னோட ரூம்லேயே இவங்களே என்னை தூக்குல கட்டி விட்டு படிக்கிறதுக்கு பயந்து நானே தூக்கு போட்டு இறந்துட்டேன்னு பொய்யா ஒரு கதையும் சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்க ஏன் என்னை இப்படி பண்ணணும்னு மணிமேகலை சொல்ல, அதுக்காக நீயும் கொலை பண்ணுவியா என பெரியவர் கேட்க, பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிற இவனுங்கள இப்போ உசுரா வாங்க முடியுமா? முடியாதுல்ல என்று ஆவேசமாக சொல்லிவிட்டு சிரிக்கத் தொடங்கினாள் மணிமேகலை. அது சரி, இவங்க தான் உன்னை கொன்னாங்க. நீ ஏன் ராமையாவை கொன்ன? அவர் மட்டும் என்ன ஒழுங்கா? இந்த 2 பேரையும் நான் தான் கொன்னேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்கள குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் என்னோட அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுத்து பேசியிருக்காரு. என்னோட உசுருக்கு உங்கள் பணம் கொடுத்ததுக்கு ஈடாகுமா? நீ பண்ணது பெரிய தப்பு. அகிலா உடம்புல எப்போ வந்த? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? முடியாது என மணிமேகலை சொல்ல, சொல்லித்தான் ஆகணும் என்று பெரிய ஐயர் குங்குமத்தை மணிமேகலை மேலே தூவினார். சொல்றேன் என சொல்லி அகிலா குடும்பத்தோட ஊருக்கு வந்ததும் முதல்ல ஸ்கூலுக்கு தான் வந்தா. அங்க ராமையாவை காணும்னு வார்டன் மணி கிட்ட கேட்க மணி ரூமுக்கு வந்தாங்க. ஆனா அகிலா மணி ரூமுக்கு பதிலாக ஏன் ரூமுக்குள்ள வந்துட்டா. அது எனக்கு சாதகமா போச்சு. கௌதம கொல்ல. என்னது, கௌதம கொல்ல போறியா? இவ்வளவு பழி வாங்கினது பத்தாதா என பெரியவர் கேட்க, மூலக்காரமே அவன்தான். அவனை எப்படி உயிரோட விடுவேன் என சொல்ல, நீ சொன்னா கேட்க மாட்டேன், நீ என்னோட வேலையை பாரு என்று பெரியவர் தனது கையில் இருந்த உத்திராட்ச மாலையை அகிலாவின் நெற்றியில் அழித்து பிடித்து கொண்டார். நான் போக மாட்டேன் என்று அலறிக்கொண்டே சிறிது நேரத்தில் அகிலா மங்கி விழுந்தார். அந்த மாலையை அகிலா கழுத்திலே போட்டுவிட்டார் பெரியய்யர். ஐஸ்வர்யா கௌதமை பார்த்து கண் கலங்கி, என்ன இது, ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த பொண்ணு முசுறுதானே என்று கோபமாக பேச ஆரம்பித்தாள். கௌதம் நடந்த அனைத்தையும் கூறி மன்னிப்பு கேட்டான் அகிலாவிடமும். ஆனால் அகிலாவோ ஏதும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள். உடனே கௌதம், சரி, இந்த வேலனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் பாருங்க என்று ரமேஷ் மற்றும் ஜெகனிடம் கூறினான் கௌதம். சார், உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும் என ரமேஷ் சொல்ல, என்னையா? ஏன், என்ன எவிடன்ஸ் இருக்குது என்ன அரெஸ்ட் பண்றீங்க? எவிடன்ஸ் இருக்கு சார் என ஜெகன் கூறினார். எவிடன்ஸ் இருக்கு சார். நீங்களே உங்க வாயால நீங்க பண்ண கொலைய வாக்குமூலம் கொடுத்துட்டீங்களே சார். அதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்? நான் எப்போ உங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தேன்? இப்போ நீங்க ஐஸ்வர்யா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போதே நாங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு முதல் தடவை சந்தேகம் வந்து வேலனை விசாரிக்கும் போதே அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஆனா அவன் சொன்னதை வச்சு எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்களாவே உங்க வாயால சொல்லணும்னு நினைச்சோம். நீங்க பண்ண இந்த பூஜை எங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. உங்க ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னிருக்கீங்க. கௌதம், போகலாமா உன் மாமியார் வீட்டுக்கு என்று சொல்லிக்கொண்டே ரமேஷ் கௌதம் கையில் விலங்கை மாட்டினான். கௌதமிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 3 மாத காலத்திற்கு பிறகு அப்பள்ளி வேலன் தலைமையில் நன்றாக செயல்பட்டது. அந்த மாத்திரையும் நிறுத்தப்பட்டது. 6 மாத காலத்திற்கு பிறகு வேலனிற்கு ஒரு ஃபோன் கால். அதில், ஹலோ வேலன், நான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார், கொஞ்சம் சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் வர முடியுமா சார்? ஓகே சார், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். அரை மணி நேரம் கழித்து வேலன் ரமேஷை சந்தித்தார். வேலன் ரமேஷிடம் ஒரு திடுக்கிடும் தகிலை அளித்தான். கௌதம் ரூமில் கை நரம்பு அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடப்பதே சொன்னான். வேலனுக்கு பகீர் என்று ஆனது. ஆமா வேலன், கௌதம் இறந்துட்டார். காலையில அந்த செக்ஷன் இன்சார்ஜ் மாலதி தான் முதல்ல பார்த்துருக்காங்க. சார், இது எப்படி என்று சற்று குழம்பிய மனநிலையில் வேலன் இருந்தான். வாங்க வேலன், ரூம்ல உட்காந்து பேசுவோம். ரமேஷ் ஒருவருக்கு ஃபோன் செய்து 2 காப்பி கொண்டு வர சொன்னான். ரமேஷும் வேலனும் பேசிக்கொண்டனர். அப்போது, சார், காஃபி என்று ஒரு குரல் கேட்டது. ரமேஷும் உள்ள கொண்டு வாங்க என்று அழைத்தான். காஃபி கொண்டு வந்தவர் கௌதமின் கொலையை பார்த்த மாலதி. ரமேஷ் மாலதியை பார்த்ததும், வேலன், இவங்க தான் கௌதம் இறந்து போனதை பார்த்தவங்க என்று வேலனிடம் கூறினான். சார், காஃபி எடுத்துக்கோங்க என்று மாலதி கூற இருவரும் காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். அப்போது வேலன் ரமேஷிடம், சார், எப்படி கௌதம் செத்துருப்பான்? அதான் எனக்கும் தெரியல வேலன். மாலதி, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நான் தான் அவனை கொன்னேன் என்று மாலதி சொல்வதை கேட்டு ரமேஷ் மற்றும் வேலன் இருவரும் சேரில் இருந்து எழுந்து மாலதியை பார்த்தனர். மாலதி, என்ன சொல்றீங்க? நான் மாலதி இல்ல, மணிமேகலை. வேலன் ரமேஷும் கையில் இருந்த காஃபி கப்பை கீழே போட்டு விட்டனர். மணிமேகலையும் தன்னுடைய கடைசி ஆசையும் நிறைவேற்றிவிட்டாள். அந்த சிரிப்புடனே அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். இத்துடன் கதை முடிந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.